மகளிரின் மாண்பினை பேசுவதோடு மகளிரே மாண்பென்று பேசுவோம். 49வது நிலாமுற்ற அவையிலே வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். பேத்தாளை பொது நூலகத்தினுடைய 49வது நிலாமுற்றம் சர்வதேச மகளிர் தின சிறப்பு நிலாமுற்றமாக அமைந்திருக்கிறது. அதன்படி தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஆண்களின் படைப்பாக்கங்களில் பெண்களின் பெருமைகள் பற்றி இன்று நாம் பேச இருக்கிறோம். இந்த நல்லதொரு இலக்கிய கூடலை ஆரம்பிக்கும் முகமாக முதலாவது மங்கள விளக்கேற்று, அதன் அடிப்படையிலே முதலாவது சுடரினை ஒளியேற்றுமாறு எமது பேத்தாளை பொது நூலகத்தினுடைய நூலகர் பிரகாசன் அவர்களை அழைக்கின்றோம். நன்றி. அடுத்து எமது விபுலானந்தர் வாசகர் வட்டத்தினுடைய சிரேஷ்ட ஆலோசகரும் அதிபருமாகிய சோபா ஜெயரஞ்சித் அம்மணி அவர்களை அழைக்கின்றோம். நன்றி. அடுத்ததாக எமது விபுலானந்தர் கலை இலக்கிய மன்றத்தினுடைய செயலாளர் சர்முகன் அண்ணா அவர்களை அழைக்கின்றோம். நன்றி. இதாக இன்றைய 49வது நிலாமுற்றத்தினுடைய ஒளிச்சுடர்கள் ஏற்றப்பட்டாயிற்று. அடுத்தாக ஒரு நிமிட மௌன இறை வணக்கம். பேத்தாளை பொது நூலகத்தினுடைய விபுலானந்தர் வாசகர் வட்டம் நடத்துகின்ற பௌர்ணமி தின கலை இலக்கிய நிகழ்வுகளின் 49வது நிலாமுற்றத்தில் இணைந்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்றைய நிலாமுற்றமானது சர்வதேச மகளிர் தினத்தினை சிறப்பிப்பதற்காக அமைய இருக்கின்றது. அந்த வகையில் தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஆண்களின் படைப்பாக்கங்களில் பெண்களின் பெருமை என்கின்ற தலைப்பிலே இன்றைய உரையாளர்கள் நம்மோடு பேச இருக்கின்றார்கள். ஆகவே இந்த நிகழ்வினை ஆரம்பிக்கும் முகமாக அனைவரின் கண்களுக்கு விருந்தளிப்பதற்காக ஒரு வரவேற்பு நடனத்தினை வழங்குவதற்காக வாழச்சினை பிரணவா கலாமித்ர மாணவர்களை அழைக்கின்றேன்.
49வது நிலாமுற்றத்தினை அலங்கரிப்பதற்காக அழகான நடனத்தினை வழங்கிய பிரணவாலியா கலாமித்திர நடனப்பள்ளி மாணவிகள் தர்ஷானியா மற்றும் அகன்யா ஆகியோருக்கு எமது நிலாமுற்ற குடும்பம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக இன்றைய நிலாமுற்றம் தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஆண்களின் படைப்பாக்கங்களில் பெண்களின் பெருமைகள் என்ற தலைப்பிலே உரையாற்ற காத்திருக்கின்றது. அந்த வகையில் உரையாற்றுவதற்காக எங்களது வாசகர் வட்ட உறுப்பினர் தமிழூரால் அனுஷ்டிகா அவர்களை அழைக்கின்றேன். ஒன் தமிழே, பெண்கள் எல்லாம் வாழ பிறந்தமையால் என் மனதில் புண்கள் எல்லாம் ஆற புரிகண்டாய் என்றார் ஔவையார். நான் சொல்கிறேன், பெண்கள் எல்லாம் புகழ பெறுவதால் என் மனதில் புண்கள் எல்லாம் ஆற புரிகண்டாய் என்று சொல்லி 49வது நிலாமுற்ற அரங்கிலே அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அதன் அடிப்படையிலே ஆண்கள் படைக்கின்ற படைப்பாக்கத்திலே பெண்களினுடைய பெருமைகள் எவ்வாறு இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதன் அடிப்படையிலே பழந்தமிழ் காலம் என்று சொல்லி பேசப்படுகிற இயற்கையோடு எம்முடைய மூதாதையர் அண்டி வாழ்ந்த சங்ககால பாடல்களிலே எவ்வாறு பெண்களினுடைய புகழ்கள் ஆண்களால் எடுத்துரைக்கப்படுகிறது என்று சொல்லி இந்த உரையிலே நாங்கள் பார்க்க இருக்கிறோம். உண்மையிலே இந்த பெண்ணிய விடுதலைக்கான கருத்துக்கள் தற்காலத்தில் நம்ம சொல்லுவோம் பாரதியார்ல இருந்து வந்தது. ஆகவே ஒரு ஆண் அதற்கு பக்கச்சார்பாக இருந்தார் அப்படி என்று சொல்வது உண்டு. அதே மாதிரி ஈழத்தை பார்க்கிற பொழுது ஒப்பிட்ட அளவிலே பாரதிக்கு சற்று முன்னரே ஈழத்தவர் சரவணமுத்து பிள்ளை அவர்கள் தத்தை விடுதூது என்பதிலே மிக அழகாக யதார்த்தமாக பெண்ணினுடைய விடுதலையை பற்றி பேசியிருப்பார். அதனால்தான் கல்வி பொதுதராதர சாதாரணதர தமிழ் பாடத்திலே அந்த பாடத்தை வைத்திருக்கிறார்கள். பாரதிக்கு சற்று முன்னரே ஒருவர் பெண் விடுதலை சார்ந்து தன்னுடைய எழுத்துக்களிலே வெளிப்பட்டிருந்தார். அது எல்லாவற்றுக்கு முன்னர் நம்முடைய தமிழ்நாட்டு இலக்கிய வரலாற்றினுடைய மிக ஆரம்ப புள்ளியாக இருக்கிற இந்த சங்க காலத்திலே எவ்வாறு பெண்களினுடைய பெருமைகள் எடுத்து எம்பப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். நமக்கு தெரியும், சாதாரணமே சங்ககாலம் என்பது அகத்திணை பாட்டு புறத்திணை பாட்டு என்று பிரித்துக் கொள்வோம். அகத்திணை என்பால் காதல் சார்ந்தது, புறத்திணை என்றால் வீரம் போர் தன்னல் இது சார்ந்த விடயங்கள். பொதுவாக ஒரு பிம்பம் இருக்கு, பெண்களை எல்லாருக்கும் காதலுக்கான ஒரு உபயோக பொருளாகத்தான் பெரும்பாலும் பார்ப்பதுன்ற எண்ணப்பாடு இருக்கு. ஆனால் சங்ககாலத்திலே வீரத்தின் அடையாளமாகவும் மாதர் இருந்திருக்கின்றனர் என்பது இந்த புறத்திணை சார்ந்த போர் சார்ந்த பாடல்களை வாழ்கிற பொழுது நமக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல அப்ப அகத்திணையில இல்லையாண்டு கேட்டா இருக்குது. நம் மக்கள் பெண்களினுடைய மூளையின் பெரும்பகுதி வேலை செய்வது சண்டையில் இல்லை, காதலில் தான். காதலை யார் தேர்ந்தெடுப்பது, நம்ம விட்டது வேற வாட்டை எப்படி போறாரு, எந்த வழியில போறாரு, எல்லாவற்றையும் ஒரு பல்நோக்குல அறிகிற அறிவு போற விட பெண்களுக்கு காதல் அதிகமாக இருக்கும். அதன் அடிப்படையிலே அது சார்ந்த எப்படி ஒரு நுண்மையான பெண்ணினுடைய அறிவு நிலைகள் இருக்கிறது என்பதையும் நாம் பார்ப்போம். இது எல்லாவற்றையும் ஒரு ஆண்கள் எப்படி பெண்களை நோக்குகிறார்கள் என்றது அடிப்படையில் நாம் பார்க்கிறோம். இதுல ஆரம்பத்திலே நம் வீரத்தை எடுத்துக்கொள்வோம். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு புறத்திணை பாடல் உண்டு. ஒரு தாய் தன்னுடைய மகன் போர்க்களத்துக்கு போய்விட்டான், திரும்பி வரவே இல்லை. அப்ப எல்லாரும் கேட்பாங்க, எங்க மகன் எங்க மகன். நமக்கு கொஞ்சம் போன சந்ததிகளுக்கு நம்மளுடைய சூழ்நிலை என்னென்று தெரியும். நம்ம எப்படி நம்முடைய கடந்த காலத்திலிருந்து வந்திருப்போம், இது அது சார்ந்த ஒரு சாயலை நமக்கு கொடுக்கும். அப்ப எங்க போருக்கு போன மகனை காணல என்று சொல்லி கேட்கிற நேரம் அவ சொன்ன பதில் இது: புலி சேர்ந்து போகிய கல்லளை போல் ஈன்ற வயிறோ இது, தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே என்று முடித்திருப்பார். அப்படி என்றால் இந்த வகுறு, அவனை பெற்ற இந்த வகுறு புலி தங்கி போன வகுறு. தப்பா புலி என்பது நம்ம காட்டில் வாழ்கின்றத, புலி தங்கி போன வகுறு. நான் அவனை சுமந்திருக்கிறேன்,
அப்படின்னு சொல்லியிருப்பா. அப்ப ஒரு தாயானவள் தன்னுடைய பிள்ளையினுடைய அந்த இறப்பையோ இல்லாட்டி அவனுடைய பிரிவை கூட அவள் வீரமாக எண்ணி சொன்ன அந்த சங்க செய்யுள் இந்த இடத்திலே பெண்ணினுடைய பெருமையை ஆணினூடாக வெளிப்பட்டு நிற்கிறது. இது புறத்திணை 86வது பாட்டிலே காணப்படுகிறது. அதே போல இன்னொரு பாடு, அது ஆண்கள் என்றதை தாண்டி நம்முடைய ஔவையார் இந்த சம்பவத்தை நான் வேறொரு பட்டிமன்றங்கள்ல எங்கேயோ பேசின ஞாபகம். அப்ப ஔவையார் அதியமானுடைய அரசவையினுடைய ஒரு பெண்பால் புலவர். அவரை தொண்டைமான் என்ற இன்னொரு இடத்துக்கு தூது அனுப்புறாங்க. இப்போ அந்த காலத்திலே அரசனும் இன்னொரு அரசனும் சந்திக்க போறாங்கன்னு சொன்னா தூது அனுப்புவாங்க. இப்ப அதுக்கு அரசியல் ஒரு பேர் வச்சிருக்காங்க, ராஜதந்திரியன். இது நான் அடிக்கடி எங்கேயாச்சும் சொல்லி ஆகணும்ன்ற பெரிய தவிப்பு இருக்கு. எல்லாருக்கும் அரசியலின் தந்தை, பிறகு என்ன தத்துவார்த்தரின் தந்தை, பிறகு என்ன சமூகவியலின் தந்தை, கல்வியலின் தந்தை, எல்லாத்துக்கும் தந்தையை தாம செய்யாங்க. ஏன் யாருக்குமே தாய் இல்லையா என்ற ஒரு சந்தேகம் இருக்கு. உண்மையாகவே நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், வரலாற்றிலே ராஜதந்திரி, முதல் ராஜதந்திரி ஔவையார் தான். ஏனென்றா தொண்டைமானங்க இன்னொரு அரசன், அதியமான இன்னொரு அரசன் இங்க இருந்தாங்க. தூதுக்கு அனுப்புறேன்னு சொன்னா அவன நாட்டுல எந்த ஒரு ஆண் மக்களும் இல்லையா? ஆனா விவரம் தெரிஞ்சு சாதுரியமாக கதைக்கக்கூடிய அந்த அறிவாற்றல் ஔவையார் இடத்தில் மாத்திரம்தான் இருக்கு. நான் சும்மா கிளவி என்று கழிச்சிட்டு போறேன். எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு. இந்த வினோதோட போட்டி ஏண்டா ஆசிரியர் மாதிரி மிரிக்கீங்க சொல்லுவோம், ஆசிரியர் மாதிரி மிரிக்கும். நான் இப்ப அந்த டீம் தானே. அப்ப பாடசாலை வினோதோட போட்டி இந்த ஔவையாருக்கு கிளவி கட்ட பையன் கொடுத்து மண்டையில பவுடரையும் அடிச்சு அனுப்புறேன். ஆனால் நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் இன்னொரு முகம் இருக்கு. ஔவையார் கொஞ்சம் இளமையான ஔவையார் வேண்டும், அவைக்கு அவ்வளவு வயது இல்லை என்ற இன்னொரு கருத்தும் இருக்கு. அது ஒரு ஆராய்ச்சிக்குரியது, அது இருக்கட்டும். அப்ப இப்படியே தொண்டைமான் இடத்துக்கு போற நேரத்துல இப்ப தொண்டைமான் இப்ப கெத்து காட்டுறானே. இப்ப நம்ம இப்ப பாசையில கெத்து என்ன, இன்னொரு நாள்ல இருந்து ஒரு ஆள் வாராங்கன்னு பாருங்க, எங்கட வீட்டை இத்தனை ஃப்ரிட்ஜ் இருக்கு, இத்தனை மேசை இருக்கு, அப்படி சும்மா சுத்தி காட்டுறான். என்ன வீட்டை இத்தனை டிவி இருக்கு, இத்தனை அகலத்துல டிவி இருக்கு, நாங்க அது வச்சிருக்கோம், சும்மா ரவுண்ட் சுத்தி காட்டுற மாதிரி. அப்ப தொண்டைமான் என்ன செஞ்சான்டா, அப்ப போர் சார்ந்த விஷயம் தானே, போய் ஆயுத களஞ்சியத்துக்கு அவ யார கூட்டிட்டு போய் காட்டுறாரு. இங்க பாருங்க எங்களோட என்னது வாள், கத்தி இதெல்லாம் இருக்கு, ஆயுதங்கள் இருக்கு. அப்ப எல்லாமே புதுசா இருக்கு. பாத்தீங்களா எங்கட ஆயுதங்கள் எல்லாம் புதுசு. உங்க ஆளை எங்கிட்ட கூட காய்ச்சாருண்டா வெட்டு வாங்கி தான் போவாருன்ற மாதிரி இது ஒரு சாதுரியமாக தொண்டைமான் காட்டியிருக்கிற ஆயுத கிடங்கு. அப்ப ஔவையார் எப்படி இருக்கு, நாம் இன்னொருட்ட போறோம், நம்மளை மிரட்டுறான், ஒரு வித்தியாசமா மிரட்டுறான்ன்றக்குள்ள ஔவையார்களே பார்த்தா பயப்படல. நம்மளோட மகளிர் கொஞ்சம் தைரியமானாக்கள், கொஞ்சம் ரொம்ப தைரியமானாக்கள் அப்படியே வடிவா பார்த்துருந்துச்சு. இன்னொன்று குத்துக்கதை கதைக்கிறதுக்கு நம்மளோட ஆக்கள் விட்ட ஆக்கள் இல்லை. அப்ப அப்படியா, சரி, உண்ட ஆயுதங்கள் எல்லாம் புதிதாக இருக்கிறது, கவனித்து பாருங்க, உன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் புதிதாக இருக்கிறது. பெரிய ஆள் தான். ஆனா எங்கட அதியமாண்ட ஆயுதம் எல்லாம் பழசா இருக்கு. இதெல்லாம் இப்படி சொல்றாங்க, உண்டதெல்லாம் புதுசா இருக்கு, எங்கட ஆள்றது கொஞ்சம் பழசா இருக்கு. ஏண்டா அடிக்கடி போருக்கு போறவன் தானே என்று முடிச்சிருப்போம். அடிக்கடி போருக்கு போறவன் தானேண்டா. அப்ப என்ன அர்த்தம்? இங்க பாரு, உண்ட புதுசா இருக்கே, உனக்கு முன்னுக்கு பின்னுக்கு போருக்கு போய் அனுபவம் இல்லை, அதிகமாண்ட ஆயுதம் எல்லாம் பழசா இருக்கு. மேனண்டா அவன் அடிக்கடிக்கு போருக்கு போய் வெற்றி பெறுவன், ஆகவே நீ ஜாக்கிரதையாயிரு சொல்லி சண்டை பிடிக்காம சாதுரியமா கழிச்சு அம்மணியவர்கள் வெளியே வந்திருப்பாவும். அதே போல எப்படி ஒரு ராஜதந்திரி ஔவையாரோ அதே போல அங்கத கவிதையினுடைய முன்னோடியும் ஔவையார். அதுவும் இந்த தமிழ் இலக்கிய வரலாற்றிலே மறைக்கப்பட்டிருக்கிறது என்பது வேதனை. என்ற ஒருவரை புகழ்வது போல் இகழ்வது என்பது அங்கதம். அந்த அங்கதத்தினுடைய சங்ககாலத்திலே அதை படித்தவர் ஔவையார். அதுக்கு சான்று இந்த பாட்டு. இப்படியாக இருக்க வேறொரு சங்க பாட்டிலே அண்ணல் செய்கின்றேன் என்றால் பகைவோர் எரிதல் வையகம்
பெண் உழுதே நின்றதும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பெண்ணினுடைய அதை என்ன அர்த்தம்டா, ஒரு பெண்ணினுடைய கடமை, ஒரு பெண் கடமையை சரியா செய்வாள் என்று சொன்னால் அது சமூகத்தினுடைய பெருமைக்கு இட்டு செல்லும் என்று சொல்வார்கள். எப்பொழுதுமே ஒரு வீட்டுல குடும்பத்தினுடைய நிர்வாகம் பெண்கள்கிட்ட தான் இருக்கு. அது 2 பேர் வேலை செஞ்சாலும் சரி, அவரும் வேலை செஞ்சாலும் சரி, பொருளாதாரம் என்பது அதை கையாளுற இயங்கு சக்தி பெண்ணிடம் தான் கொடுப்பாங்க. ஏண்டா அதுதான் ஒரு குடும்பத்தினுடைய நிலைபெறான தன்மையை இட்டு செல்லும். அது ஒரு சமூகத்தை மாற்றும். அந்த சமூகம் ஒரு நாட்டினுடைய ஒரு திரைசேரி அந்த பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தும் என்று சங்க காலத்திலே அன்றே கணித்து பெண்ணினுடைய புகழை பாடியிருக்கிறார்கள். அதே போல இன்னொரு பாட்டு புறத்திணையிலே 198வது பாட்டு, அளித்த விதத்தில் அவள் துன்பங்களை நினைத்து புது வருகையில் விசாரணை செய்யும் போது என்ற ஒரு பாட்டு வரி போட்டிருப்பாங்க. உண்மையாகவே பெண்களுக்கு துன்பங்கள் இருக்கு. ஆனா அந்த துன்பத்தின் மூலமாக அவள் அளவில்லை வலிமையாவாள். ஆண்களிடக்கு துன்பம் உண்டா ஏதாச்சும் பாவிப்பினம், அப்ப அது என்ன கட்ட சொல்லுவாங்க, நான் சந்தோஷமா இருக்கிறேன் பாவிக்கிறேன், நான் கவலையா இருக்கேன் பாவிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் உடம்பு வலிக்குது பாவிக்கிறேன். இதெல்லாம் எங்களுக்குமே இருக்கு, நாங்க யாருமே எதுவும் பாவிக்கிறல்லையே. அப்ப என்னென்றால் பெண்களுடைய இந்த துன்பத்தையும் மன அழுத்தத்தையும் மனதளவிலே கையாளுகிற ஒரு பக்குவ நிலை இருக்கும். அதுதான் இந்த பாட்டிலே எப்படி துன்பங்களை வைத்து அவள் தன்னைத்தானே வலிமையாக்கி கொள்கிறார் என்பது இந்த பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இன்னொரு பாட்டு 191 கண்ணும் விடுவேன் வாழும் சேர்க்கும் சந்தர்ப்பமினிய படைப்புகள் அப்படின்னு சொல்லுவேன். நான் பார்ப்பேன், என்னுடைய கண்ணும் பார்க்கும் வாழும் சொர்க்கம். வெறுமனே பெண்ணை ஒரு காதலினுடைய ஒரு 2ஆம் பாலாகவோ இல்லை ஒரு காதலினுடைய துணையாகவே பார்க்காமல் அவளுக்கு காதலும் செய்ய தெரியும், கூட கதைச்ச கரண்டியை எடுத்து அடிக்க தெரியும் என்ற அந்த 2ஐயும் பெண் செய்யக்கூடியவள் என்பதை அழகாக இந்த பாட்டு சொல்லி சென்றிருக்கு. இன்னும் கல்வி போதராதர உயர்தரத்திலே தமிழ் பாடத்திலே சில சங்க பாட்டுகள் இருக்கு. அதிலே இந்த தோழி தலைவனை பார்த்து சொல்றது, தலைவி தோழிட்டு சொல்றது எல்லாம் இந்த தலைவனுடைய அந்த அநியாயங்களை ரொம்ப நுண்மையாக கையாண்டிருப்பாங்க. அது ஒரு பெண்ணினுடைய பெருமை அகத்திணைக்குள்ளாக காட்டுகிறது. இப்போ ஒரு சந்தர்ப்பம் இது என்னண்டா, தலைவன் அவங்களோட வீட்டையும் இவைய பத்தி சொல்லாம இவையோடையும் வாழ்ந்துட்டு ஆனா திருமணமும் முடிக்காம இப்படி 2 ட்ரக்கில் நம்மால் வேலையை காட்டி இருக்காங்க. அப்ப தோழி உடனே எப்படி சொல்லுவாவு, கன்றுதன் பயமுலை மாந்த 3 திணைவினை உண்ணும் பெருகள் நானே, கட்ட இடத்து உவந்த உதவி அரசு கட்டில் வீறு மறந்த போல நன்றி மறந்து அமையாயின் இவள் ஒளிமென் கூந்தல் அனைத்து முறியவன் இணைக்கே என்ற மாதிரி பாட்டு போகும். என்னண்டா அதுக்கு ஒரு படிமங்காற்றிப்பாவு குறிஞ்சி நிலத்தில், அதாவது மலையக பிரதேசத்துல திணையெல்லாம் காய வச்சிருப்பாங்க. அப்ப தாய் யானை என்ன செய்யும்டா, அந்த திணைய களவாவுன்னு திணை வீட்டுக்கு முன்னிக்கிற திணைய சாப்பிடுண்டா அது என்னது ஒபிஷியலா வருது அன்ஒபிஷியலா வருதா, அன்ஒபிஷியலா வருது. அப்ப திணைய களவா சாப்பிட்டு அதே சமயம் தன்னுடைய யானை கன்றுகளுக்கு பாலையும் ஊட்டி கொண்டிருக்கும் நாட்டை உடையவனே என்று ஒரு அடி, இவருக்கு ஒரு அடி. அடுத்தது, நீ இப்படி வராம நீ ஒரு கஷ்டப்படுற நேரத்துல ஒரு ஆள்கிட்ட உதவியை பெற்றுட்டு அரசு பீடம் ஏறி அதை மறந்து போன அரசன் மாதிரி நீ இல்லைன்னு சொன்னா இவளை திருமணம் முடிக்கணும் என்று தோழி சொல்லிப்பா. இப்படியாக ஒரு ஆண்மகனினுடைய தவறுகளை தப்புக்களை சுட்டி காட்டுவதற்கு அகத்திணையிலே காதலுக்குள் கூட ஒரு அறிவார்ந்த விதத்தை பெண்கள் காட்டியிருக்கின்றார்கள் என்பதை ஆண்களினுடைய அகத்திணை சார் சங்க பாட்டுகளும் சான்றாடுகிறது என்று சொன்னால், சங்க காலத்திலே அகத்திணைக்குள்ளும் புறத்திணைக்குள்ளும் பெண் ஆதிக்கம் மிகுந்திருக்கிறார் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது.
என்னது இந்த காதல் பாட்டுனால எல்லாருக்கும் ஞாபகம் வரும். முன்பே வா என் அன்பே வா. நம்ம கொஞ்சம் பாட்டுல கொஞ்சம் பிரச்சனை, அதனால நான் பாட்டு படிக்கலை. உங்களுடைய நலனையும் உளநலனையும் கருத்துல கொண்டு நான் பாட்டு படிக்கலை. அதுல வரும் என்ன, நீரும் செம்புல சேரும் கலந்தது போலே கலந்தது அப்படி என்று சொல்லி வரும். அது சங்க காலத்திலே இல்ல சங்க காலத்தை வார அதுல முன்பே வான்பதெல்லாம் நீ வார பாட்டு இல்ல அதுல செம்புல பேணினார் சங்க காலத்திலே போட்ட ஒரு பாட்டு வைரமுத்து ஐயா மாற்றி இதுக்குள்ள படிச்சிருப்பார். என்ன சொல்ல வரேன்டா, அந்த பெண்களுடைய புகழுக்கு இந்த இல்லறம் என்ற ஒன்றை எப்படி அவள் கட்டமைக்கிறாள் என்பதை நான் இதுக்கு ஒரு சான்றா எடுத்து வைக்கிறேன். சரியா? சரி, இருக்கட்டும். அது இன்னொரு பாட்டுலையும் இருக்கட்டும், நமக்கு பாட்டு தெரியா கோர்த்துட கூட இப்படியாக நிறைய இருக்குது. ஆகவே சங்ககாலத்தினுடைய பாடல் அடிகளை தற்காலத்திலே நிறைய இடங்களிலே பாடல்களை மாற்றி திரை இசை பாடலாகவும் நம்மவர்கள் மாற்றி அமைப்பது உண்டு. ஆக சங்க காலத்திலே வீரத்தை பேசுகிறார்கள், அது ஆண்களுக்கானது மட்டுமென்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதுக்குள்ளும் பெண்களுடைய பெருமை நிலைகள் பேசப்பட்டிருக்கிறது, அது ஆண்களால். அதே போல் அகத்திணை பாடல்களுக்கு வெறுமனே காதல் மட்டும் பெண்களினுடைய பெருமை இல்லை, தன்மை இல்லை என்றதை தாண்டி அதுக்குள்ளும் பெண்களுடைய மதிநுட்பமும் அடங்கி இருக்கு என்பதையும் ஆண்களினுடைய எழுத்துக்களினூடாக வெளிப்பட்டு நிற்கிறது. ஆகவே தமிழ் இலக்கிய வரலாற்றினுடைய முதல் காலகட்டமான சங்க காலத்திலும் ஆண்களினுடைய எழுத்துக்களிலே பெண்கள் பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அதனுடைய நீட்சி இன்றை வரைக்கும் ஆண்களினுடைய எழுத்துக்களில் பெண் இருக்கிறாள், அந்த எழுத்துக்கள் பெண்ணுக்கானதாகவும் இருக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இன்றைய தலைப்புக்கு அமைவாக சங்ககால இலக்கியங்களில் ஆண்களின் படைப்பாக்கங்களில் பெண்களின் பெருமைகள் எனும் பொருள்பட பேசிய தமிழர் அனுஸ்திகா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக எமது வாசகவட்ட உறுப்பினரும் அதிபருமாகிய திருமதி சோபா ஜரஞ்சித் அவர்களை அழைக்கின்றேன். பேத்தாளை பொது நூலகத்தின் 49வது நிலாமுற்ற நிகழ்விலே தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஆண்களின் படைப்பாக்கங்களில் பெண்களின் பெருமைகள் என்ற தலைப்பில் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த நிலாமுற்ற நிகழ்விலே தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற நூலக பொறுப்பாளர் மற்றும் நூலக உதவியாளர்கள், இந்த நிலாமுற்ற நிகழ்விலே உரையாளர்களாக வந்து கலந்து கொண்டிருக்கின்ற இலக்கிய ஆழ்வர்கள் மற்றும் கலை நிகழ்வுகளை எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற பிரணவாலயா கலாமன்ற பொறுப்பாசிரியர் மற்றும் இளம் கலைஞர்கள், பெற்றோர்கள் மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற ஏனைய பொது நூலகத்தின் உத்தியோகத்தர்கள் மற்றும் பார்வையாளர்கள், இலக்கியவாதிகள் அனைவருக்கும் இரவு நேர நிலாமுற்ற வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, தமிழ் இலக்கிய பரப்பிலே எனக்கு முன் பேசியது எங்களுடைய தமிழில் ஆரம்ப காலகட்டமான சங்ககால இலக்கியம். அதனை தொடர்ந்து சங்கமருவிய கால அறம் உரைக்கின்ற இலக்கியங்களில் ஒன்றான திருக்குறளில் பெண்மை எவ்வாறு பேசப்படுகின்றது அல்லது வள்ளுவரால் அந்த பெண்மை எவ்வாறு எங்களுக்கு எடுத்து காட்டப்பட்டிருக்கின்றது என்று அவருடைய நூலினை ஆதாரமாக வைத்து முக்கியமான சில விடயங்களை உரைக்கலாம் என நினைக்கின்றேன். பெண்களை பாடாத புலவர்களே இல்லை. அந்த அளவிற்கு எல்லா இலக்கியங்களிலும் ஆணாயிருக்கட்டும் பெண்ணாயிருக்கட்டும் இலக்கியவாதிகள் அனைவருமே பெண்களை பாடியிருக்கின்றனர். பெண்களின் பெருமைகள், அவர்களுடைய அழகுகள், பெண்களுடைய பண்புகள் என அடுக்கிக் கொண்டே செல்லலாம்.
அந்த வகையில் சங்கமருவிய காலத்தில் அறத்தை போதிக்க வந்த இலக்கியமான திருவள்ளுவரும் இதற்கு விதிவிலக்காக அமையவில்லை. பெண்களை தன்னுடைய அதிகாரங்களில் எவ்வாறு பாடுபொருளாக அவர் எடுத்துக்கொண்டார் என்று நாங்கள் அவருடைய குறள்களின் வாயிலாக நோக்குவோமாக இருந்தால், பெண் என்றால் யார்? இதற்கு ஒரு குறளினை நாங்கள் வரைவிலக்கணமாகவே கூறலாம், எடுத்துக்கொள்ளலாம். பெண் என்பவள் யார்? தற்காத்து தன் கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண். வாழ்க்கை துணை நலம் அதிகாரத்தில் அவர் கூறுகின்ற ஒரு பண்பு அல்லது மாண்பு, பெண் என்பவள் யார் என்பதற்கான வரைவிலக்கணத்தை நோக்கி கொண்டு நாங்கள் அங்காளு செல்லலாம் என நினைக்கின்றேன். வாழ்க்கை துணை நலம், இந்த உலகத்தின் இயக்கம் ஆணும் பெண்ணும் சார்ந்தது. ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆண் இல்லை. இந்த இரண்டும் இல்லாமல் இந்த உலகம் இல்லை. உலகத்தின் இயக்கமே ஆணும் பெண்ணும் இணைந்த ஆற்றலால் நடைபெறுவது. அந்த அடிப்படையில் தான் அவரும் அவருடைய காலத்தில் பெண்கள் என்கின்ற ஒரு பண்பினை இல்லறத்தோடு பார்க்கின்ற ஒரு பார்வை அல்லது கண்ணோட்டம் சமூகத்தில் இருந்தது. பெண் என்பவள் இல்லத்தை பேணி இல்லறத்தை காக்கின்ற ஒரு மாபெரும் சக்தியாக, வல்லமையாக, ஆற்றலாக பார்க்கப்பட்டார். இதைத்தான் வள்ளுவரும் தன்னுடைய திருக்குறளில் மிக அழகாக சொல்கிறார். வாழ்க்கை துணை நலம். ஒரு பெண் என்பவள் யார் என்பதற்கான விடை அந்த வாழ்க்கை துணை நல திருக்குறளிலே அமைகின்றது. தற்காத்து. அப்ப பெண்ணை சொல்ல வரும்போது முதலில் அவர் சொல்வது, பெண் தன்னை காத்து கொள்ள வேண்டும். எவ்வாறு காத்து கொள்ள வேண்டும்? உணவு, உடை, உறையுள், மருத்துவம், கல்வி எல்லாவற்றையும் நாங்கள் அந்த தற்காத்து என்கின்ற ஒரே சொல்லுக்குள் அடக்கிவிடலாம். தற்காத்து தன் கொண்டான் பேணி, தன்னை கொண்டவனை என்றால் தன்னை மனைவியாக கொண்ட அந்த கணவனையும் அவள்தான் பேண வேண்டும். கணவனுக்கு பொறுப்பு கொடுக்கவில்லை, ஒரு பாரிய பொறுப்பை வள்ளுவர் அந்த பெண்ணுக்கே கொடுக்கிறார். தற்காத்து தன் கொண்டான் பேணி தகை சான்ற, தன்னை சுற்றி உள்ளவர்களையும் பெருமைக்குரியவர்களாக தகை சான்ற சொற்காத்து, பெருமைக்குரிய சொல்லினையின் காத்து வாழ்பவள்தான் பெண் என்கிறார். அப்போ பெண் என்றால் யார் என்பதற்கான வரைவிலக்கணத்தை அவர் தன்னுடைய வாழ்க்கை துணை நலத்திலே சுட்டிக்காட்டி, அந்த வாழ்க்கை துணை நலம் முழுவதுமாகவே பெண்களுடைய பெருமை பேசப்படுகின்றது. எவ்வாறு பேசப்படுகிறது என்று நாங்கள் பார்ப்போமானால், கற்பு. இந்த கற்பு என்பது பெண்ணின் பெருந்தக்க யாவுல என்று கேட்பார் வள்ளுவர். அப்போ பெண்ணின் பெருந்தக்க யாவுல, அந்த பெருந்தக்க உடைய விடயம் எதுவாக என்று பார்த்தால், எதுவாக இருக்கும் என்று பார்த்தால் அது கற்புத்தான் என்கின்றார். அது மாத்திரமல்ல, ஒரு பெண்ணை தெய்வமாகவே ஒப்பிடுகிறார் என்றும் கூறலாம். வலிமையானது அல்லது வலிமை உடைய ஒரு சக்தி பெண்தான். ஏனெனில் இந்த உலகத்தின் உயிர் உற்பத்தி அனைத்துமே பெண் என்கிற ஒரு சக்தியிடமிருந்து தான் தோன்றுகின்றது. ஆண்களாயினும் சரி, அந்த பெண்மை என்கின்ற ஒரு சக்தியிலிருந்து தான் எல்லா உயிர்களும் உற்பத்தியாகின்றது. எனவே உற்பத்தியாகிய ஆண்மையோ அல்லது ஏனைய விடயங்களோ வலிமையாக இருக்கின்ற நேரம், அந்த வலிமையை பெற்றெடுத்த அந்த பெண் எவ்வாறான வலிமையும் ஆற்றலும் உடையவள் என்பதை மிக அழகாக
தன்னுடைய குறளிலே சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, இல்லறம் நடத்துகின்ற பாங்கில் அந்த இல்லறத்தை நல்லறமாக மாற்றுகின்ற பாங்கும் தன்னுடைய கணவனை மனைவி எவ்வாறு பாதுகாக்கின்றாள் என்கின்ற விடயங்களையும் மிக அழகாக அந்த வாழ்க்கை துணை நயனத்திலே வள்ளுவர் எடுத்துக்காட்ட தவறவில்லை. தெய்வம் தொழால் கொழுநட் தொழுதழுவாள், பெய்யெனப் பெய்யும் மழை என்பார்கள். தெய்வத்தை தொழாவிட்டாலும் தன்னுடைய கணவனை தெய்வமாக கொண்டவள் பெய்யென்று சொன்னால் மழை பெய்யுமாம். இது பண்டை காலத்தில் நடந்த நிகழ்வுகள். அன்றைய கால சூழல் இன்றைய கால சூழல் நாங்கள் விவாதமாக அல்லது விமர்சனமாக யோசிக்கலாம் நடக்குமா என்று. ஆனால் பண்டை காலத்தில் எல்லாமே நடந்தது. அந்த நடந்த உண்மைகளைத்தான் எங்களுக்கு இவ்வாறான தங்களுடைய இலக்கிய கருத்துக்களினூடாக இலக்கியவாதிகள் தந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் குறிப்பாக வாழ்க்கை துணை நலம் முழுவதுமே பெண்களுடைய பெருமையை பேசுகின்ற விடயங்களாகவே அமைவதை நாங்கள் காணலாம். அப்போ பெண் என்றால் எவ்வாறு இருக்க வேண்டும் என்கின்றதில் தொடங்கி மிக அழகாக அந்த இல்லறத்தை அந்த பெண் நடத்துகின்ற பாங்கினையும் சுட்டிக்காட்டிய வள்ளுவர், கற்பு என்பது பெண்ணுக்கும் ஆணுக்கும் என்கின்ற அடிப்படையில் தான் தன்னுடைய கருத்துக்களை கொண்டு செல்வதை நாங்கள் காண முடியும். சிறை காக்கும் காப்பவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. இப்போ ஒரு மகளிரின் காவல் வைத்து காக்கின்ற முறை என்னவென்றால் அவளுடைய அந்த நிறை என்கின்ற கற்புத்தான் என்று சொல்கிறார். பெற்றான் பெருவர் பெண்டிற் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு. பெண்கள் தங்களுடைய கடமைகளை சரிவர சிறப்பாக செய்வார்களானால் நிச்சயமாக அவர்கள் செம்மையான உயர்ந்தோர் வாழுகின்ற இடத்தை சென்றடைவார்கள் என்று பெண்ணினுடைய பெருமையை மிக அழகாக எடுத்து காட்டுகின்றார். இந்த அடிப்படையில் பெண்களுடைய பெருமை, அவர்களுடைய ஆற்றல் மற்றும் வலிமை மிக அழகாக திருக்குறளிலே பேசப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, ஒரு சிறந்த தாயினுடைய உள்ள உணர்வினை மிக அழகாக எடுத்து காட்டுகின்றார் வள்ளுவர். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய். ஒரு தாய்க்கு கிடைக்கின்ற மகிழ்ச்சி, அந்த பெண்மைக்கு கிடைக்கின்ற மகிழ்ச்சி இந்த புதல்வர்களை பெற்றுதல் மட்டும் வருவது அல்ல. அந்த புதல்வரை பெறுகின்ற விடத்து அவள் அடைகின்ற அந்த மகிழ்ச்சியை விட அவளுக்கு ஒரு உச்சமான ஒரு மகிழ்ச்சி இருக்கின்றது. சான்றோர் சபையிலே தன் மகன் வீட்டிலிருந்து அவனொரு சான்றோன் என கேட்கின்ற சந்தர்ப்பம் அவள் தன் குழந்தையை பெற்றெடுப்பதிலும் மிகுந்த சந்தோஷம் என்பதனை மிக அழகாக உயர்ந்த ஒரு தாயினுடைய பெருமையை அல்லது தாய் அடைகின்ற ஈற்று மகிழ்வை அந்த குறளிலே மிக அழகாக வள்ளுவர் எடுத்துரைக்கின்றார். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு தெரியும் திருக்குறள் 3 பாக்களால் ஆனது. இந்த காமத்து பாலிலே பெண்களினுடைய அங்க அடையாளங்களை, பெண்ணினுடைய அழகினை, அந்த பண்பினை மிக அழகாக எடுத்துரைப்பதை நாங்கள் காண முடியும். நலன் புனைந்துரைத்தல் என்ற அதிகாரத்திலே ஒரு பெண்ணினுடைய தன்மையை, அவளுடைய இயல்பினை மிக அழகாக எடுத்து சொல்வதை நாங்கள் காண முடியும். ஒரு பெண்ணின் மென்மை, பொதுவாகவே பெண்கள் என்றால் மென்மை என்பார்கள். பெண் வலிமையானவள் என்று முன்னுக்கு பார்த்தோம். இங்கே பெண்கள் மிகவும் மென்மையானவள் என்பதை
மிக அழகாக அவர் முதலாவது குறளிலே கூறுகின்றார். நன்னீரே வாளி அனிச்சமே நின்னினும் மென்னியல் ஜாம் வீழ்பவள். அனிச்சம் மலர் என்ற ஒரு மலர் இருக்கின்றது. அந்த மலரினை எடுத்து முகந்து பார்த்தால் தான் வாடும். எடுத்து முகத்துக்கிட்ட கொண்டு போனால் அது வாடி போயிடுமா. அப்படி எங்கள் அந்த மூச்சு பட்டாலே அந்த பூ வாடும் என்ற அளவுக்கு மென்மையான. ஆனால் வள்ளுவர் என்ன கூறுகின்றார்? அனிச்ச மலரே நீதான் சிறந்த மென்மையை தன்மையை பெற்றிருக்கின்றாய், நீ வாழ்க. ஆனால் நான் விரும்புபவள் உன்னை விட மென்மையானவள் என்ற அந்த பெண்மையின் மென்மையை அனிச்சம் பூவை விட மென்மை என்று மிக அழகாக சொல்லியிருப்பதை நாங்கள் காண முடியும். நலம் புனைந்துரைத்தல் என்ற அதிகாரத்தில். அதே போல அந்த அதிகாரத்திலே வருகின்ற ஒவ்வொரு குறள்களும் பெண்ணினுடைய அங்க அடையாளங்களை, அந்த பெண்ணினுடைய பண்புகளை மிக அழகாக எங்களுக்கு எடுத்து சொல்கின்றது. இன்று நாங்கள் நிலவின் கீழ் நிலாமுற்றத்தில் இருக்கின்றோம். அந்த நிலவையும் பெண்ணையும் ஒப்பிட்டு மிக அழகாக சொல்கிறார். மதியும் மடந்தை முகனும் அறியா பதியின் கலங்கிய மீன். சந்திரனுக்கும் பெண்ணுக்கும் ஆன அந்த முகத்துக்கு வேறுபாடு தெரியாமல் விண்மீன்கள் எல்லாம் மயங்கினவாக சொல்லி காட்டுகின்ற அதே வள்ளுவர் இன்னொரு இடத்தில் சொல்லுகின்றார், சந்திரனுக்கும் மாதர் முகத்திற்கும் வித்தியாசமே இல்லை என. மாதர் முகம்போல் ஒளிவிட வெள்ளையேல் காதலே வாலி மதி. சந்திரனே, இம்மாதரின் முகம் போல ஒளிபூச உன்னால் முடியுமானால் நீயும் என் அன்பிற்கு உரியவள்தான். மதியையும் மாதர் முகத்தையும் மிக அழகாக ஒப்பிட்டு ரெண்டுக்குமே வேறுபாடுகள் இல்லை என்று அந்த பெண்ணினுடைய இயல்புகளை, அவளுடைய அழகினை எங்களுக்கு உவமையாக்கி தந்திருக்கின்றார் வள்ளுவர். பொதுவாக பெண்கள் இன்னும் அதிகாரங்கள் பெண்களை பற்றி வள்ளுவர் கூறுகின்ற அதிகாரங்கள் இருக்கின்றது. பெண் வழிச்சேரல், வரைவின் மகளிர் என்கின்ற அதிகாரங்களிலும் பெண்கள் பற்றிய பல செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. சில ஆய்வாளர்களால் அவை வள்ளுவர் பெண்களை எந்த அளவுக்கு புகழ்ந்துரைத்தாரோ அதே அளவுக்கு மறைமுகமாக இகழ்ந்துரைப்பதாக கருதுகின்றார். ஆனால் அவ்வாறு இல்லை. உள் நோக்கம் அல்லது அந்த குறள்களிலே, அந்த அதிகாரங்களிலே சொல்லப்பட்ட விடயங்கள் அனைத்துமே பெண்களை உயர்வாக சொல்லி அந்த இயல்புக்கு மாற்றமான ஆண்களைக்கான ஒரு அடாவடித்தனமாகத்தான் அந்த 2 அதிகாரங்களும் பேசப்பட்டிருப்பதை நாங்கள் ஒவ்வொரு குறள்கள் வாயிலாக நோக்கினோமானால் எங்களுக்கு விளங்கும். பெண்ணியலார் எல்லோரும் கண்ணின் பொதுவுண்டோர் நன்னேன் பரந்த நின் மார்பு என ஒவ்வொரு பெண்ணும் உறுதி பூண்டு விட்டால் ஆணுலகம் அல்வழி விட்டு இல்வழியாம் நல்வழி வரும் வள்ளுவமும் வெல்லும். எனவே சமூகத்தின் ஆணிவேரான பெண்களை காலந்தோறும் வருகின்ற இலக்கியங்கள் மிகச் சிறப்பாகவே பேசியிருக்கின்றன என்பது அதற்கான ஆதாரங்களையும் நாங்கள் இந்த இலக்கியங்கள் வாயிலாக அறிய முடிகின்றது. எனவே வள்ளுவரும் இந்த மாதரை போற்றுவதில் குறையவில்லை. அவர் தம் பெருமையை இந்த சமூகத்திற்கு எடுத்து சொல்லியிருக்கின்றார் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். சங்கமரிய காலத்தில் தோற்றம் பெற்ற இலக்கியமான திருக்குறளில் திருவள்ளுவர் எவ்வாறு பெண்களின் பெருமையை கூறியிருக்கின்றார் என்பது தொடர்பாக இந்த நிலாமுற்றத்தில் உரைத்த சோபா ஆசிரியர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
அடுத்ததாக ஒரு நடனம். இந்த நடனத்தினை வழங்குவதற்காக நிவர்த்திகா, அஸ்ரிதா, தர்ஷானியா, அகன்யா ஆகிய மாணவிகளை அழைக்கின்றோம். दीन करुणाकरणे नटराजा नीलकण्ठने दीन करुणाकरणे नटराजा नीलकण्ठने दीन करुणाकरणे नटराजा नीलकण्ठने நின்னருள் புகழ்ந்து பணியும் என்னையும் இறங்கி அருளும் நின்னருள் புகழ்ந்து பணியும் என்னையும் இறங்கி அருளும் மௌன குருவே ஹரனே எனையாண்ட நீலகண்டனே மௌன குருவே ஹரனே எனையாண்ட நீலகண்டனே தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே मीनलोचनी मणाळा ताण्डवमाडुं सभापते मीनलोचनी मणाळा ताण्डवमाडुं सभापते ज्ञानिगळ मनं विरुम्बुं नीलकण्ठने ज्ञानिगळ मनं विरुम्बुं नीलकण्ठने मौन गुरुवे मौन गुरुवे मौन गुरुवे मौन गुरुवे हरने एनयाण्ड नीलकण्ठने दीन करुणाकरणे नटराजा नीलकण्ठने आदियन्दमिल्ला हरने आदियन्दमिल्ला हरने अण्बरुள்ள வாழும் பரனே ஆதியந்தமில்லா ஹரனே அன்பருள்ள வாழும் பரனே பாதிமதி வேணியனே பரமேஷா நீலகண்டனே பாதிமதி வேணியனே பரமேஷா நீலகண்டனே மௌன குருவே மௌன குருவே மௌன குருவே மௌன குருவே ஹரனே எனையாண்ட நீலகண்டனே दीन करुणाकरणे नटराजा नीलकण्ठने दीन करुणाकरणे नटराजा नीलकण्ठने दीन करुणाकरणे नटराजा नीलकण्ठने அழகிய நடனத்தினை வழங்கிய பிரணவா கலாமித்ரம் மாணவிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இன்றைய 49வது இல்லாமுற்றத்திலே தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஆண்களின் படைப்பாக்கங்களில் பெண்களின் பெருமைகள் என்கின்ற பொருள்பட உரையாற்றுவதற்காக எங்களது வாசகர்வட்ட உறுப்பினரும் விபுலானந்தர் கலை இலக்கிய மன்றத்தினுடைய செயலாளரும் ஆசிரியரும் ஆகிய சர்விதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வெள்ளத்தமிழ் அகிலம் வெல்லும் தமிழ் தமிழ் அன்னையை வணங்கியவனாய் பேத்தாளை பொது நூலகமும் விபுலானந்தர் வாசகர் வட்டமும் இணைந்து நடாத்தும் நிலாமுற்ற நிகழ்வு தற்பொழுது 49வது நிலாமுற்றமாக நிறைந்திருக்கின்றது. இந்த நிலாமுற்றத்தில் இவ்வருடத்தின் 3வது மாதத்தில் மகளிரை சிறப்பிக்கும் முகமாக கொண்டாடப்படும் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டாக தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஆண்களின் படைப்பாக்கங்களில் பெண்களின் பெருமைகள் என்ற பொருண்மைப்பட ஒரு நிறைந்த உரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதில் தொடர்ந்து தமிழ் இலக்கிய வரலாறு என்பது சங்ககாலத்திலிருந்து பார்க்கப்பட்டு வருகின்ற ஒரு வரலாற்று நோக்கு காணப்படுகிறது. அதில் சங்க இலக்கியங்களில் புறத்திணை சார் இலக்கியங்களில் எவ்வாறு பெண்களினுடைய பெருமை பேசப்பட்டிருக்கின்றது என எனக்கு முன் கருத்துரைத்த தமிழூரால் அனுஷ்டிகா அவர்கள் தகுந்த சான்றுகளோடு நிறுவியிருந்தார். தொடர்ந்து அறநெறி இலக்கியங்கள் சங்கமறிய காலத்தில் அதிகம் எழுந்ததான அறநூல்களில் மணிமுடியாக திகழக்கூடிய திருக்குறளில் எவ்வாறு பெண்களினுடைய பெருமை பேசப்பட்டிருக்கின்றது. திருக்குறளில் பெண் கதாநாயகியாக காட்டப்படவில்லை ஆயினும்
அங்கு பெண்களினுடைய பெருமை என்பது மிகுந்து காணப்படுவதனை தகுந்த ஆதாரங்களுடன் மதிப்புக்குரிய சோபா ஆசிரியர் அவர்கள் முன்வைத்திருந்தார். தொடர்ந்து இந்த இலக்கிய பரப்பானது பக்தி இலக்கியம், சிற்றிலக்கியம், உரை இலக்கியம், நவீன இலக்கியங்கள் என்று கடந்து போகின்றமையை காண முடியும். அதில் நான் இந்த பக்தி இலக்கியங்களில் எவ்வாறு பெண்களினுடைய பெருமை பேசப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாக ஒரு சில உரைகளை வழங்கலாம் என நினைக்கின்றேன். முதற்கண் இந்த பெண்களை எவ்வாறு இலக்கியங்கள் பெருமைப்படுத்துகின்றன என்பதை நோக்கி, பெண்களை பெண்கள் வியந்து எழுதியதை விட ஆண்கள் போற்றி எழுதியதுதான் அதிகம். அதற்கு வாய்ப்பும் அதிகம். மனோவியல் ரீதியாக அது ஒரு எதிர்ப்பால் கவர்ச்சி என்பதனூடாக பெண்களை ஆண்கள் வர்ணிப்பதுதான் பெண்களும் விரும்புவார்கள். பெண்களை பெண்கள் வர்ணிப்பதும் மிக குறைவு. இதன் அடிப்படையில் ஆண்கள் எவ்வாறெல்லாம் பெண்களை இலக்கியங்களுக்குள் போற்றியிருக்கிறார்கள், பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள் என்று நோக்கி, முதலாவது பெண்ணை ஒரு சக பாலினமாக போற்றுதல். பெண்மை என்ற ஒரு பாலினமாக இலக்கியத்துக்குள் போற்றியிருக்கிறார்கள். இரண்டாவது, தமிழ் மரபு பெண்களுக்கென சில பருவங்களை வகுத்து வைத்திருக்கின்றது. அந்த பெண்களின் பருவநிலைகளை இலக்கியங்களுக்குள் போற்றியிருக்கிறார்கள். அடுத்தது, அதிகம் ஆண்களோடு அன்பு பகிர்ந்து கொண்டாடப்படுகின்ற உறவுகள் என்பது பெண்களோடு சம்பந்தப்படுத்தியிருக்கிறதால பெண்களின் உறவு நிலைகளை, குறிப்பாக தங்கை, அக்கா, அம்மா, இவ்வாறான உறவு நிலைகளை இலக்கியத்துள் போற்றியிருக்கிறார்கள். அடுத்தது, பெண்களின் பரிணாமங்களை, பெண்களின் சாயல்களாக மற்றவற்றை கண்டு அவற்றில் பெண்களை போற்றியிருக்கிறார்கள். உதாரணமாக தமிழ் மரபில் நீர்நிலைகளை, மலர்களை பெண்களாக பாவிக்கின்ற ஒரு போக்கு காணப்படுகிறது. அதன் அடிப்படையில் இந்த மலர், நீர் இவற்றையெல்லாம் பெண்ணாக போற்றி வியந்திருக்கிறார்கள். இறுதியாக இன்று மனிதன் வைத்திருக்கின்ற உயர் மரியாதை இறை. அத்தகு இறைநிலையை பெண்ணுக்கு கொடுத்து இலக்கியத்தில் பெண்ணை போற்றி இருக்கிறார்கள் தமிழ் இலக்கிய ஆசிரியர்கள். அந்த வகையில் இந்த பக்தி இலக்கியங்கள், இறையியலோடு மிகவும் தொடர்பு கொண்ட இலக்கியம் பக்தி. அப்போ இறையியல் என்றக்குள்ள இந்த பெண்கள் சம்பந்தமா போற்றியிருப்பாங்களான்ற பிரச்சனை கூட வரும். ஏனென்றால் நம்மட மரபுல துறவொழுக்கம், இல்லறம் துறவரம் என்ற ஒன்று இருக்கு. அதுல துறவரத்துல ஆண்களுக்கு பெண்கள் நலன்களை துறப்பதும் ஒரு பிரதான ஒழுக்கமாக சொல்லப்பட்டிருக்கிற நிலையில இந்த பக்திக்குள்ள எப்படி பெண்களை பெருமைப்படுத்தியிருப்பாங்க, இழிஞ்சு தானே கூறியிருப்பாங்க. ஒரு ஆணுக்கு பெண் தேவல் என்று தானே சொல்லியிருப்பாங்க என்ற ஒரு சந்தேகம் எல்லாம். உண்மையாக தமிழ் இலக்கியங்களை உண்மை ஆராய்ச்சி பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா அவ்வாறு இல்லை. ஏனென்றால் சிவன் உண்டனில் சக்தியும் உண்டென்ற தத்துவத்தின் அடிப்படையில், சக்தியின் ஊடாகத்தான் சிவத்தையும் அடையணும் என்றதன் அடிப்படையில் பெண்கள் பெருமைப்படுத்தப்பட்டுத்தான் வந்திருக்கிறத நான் பக்தி இலக்கியங்களுக்குள்ளால அறியலாம். அந்த வகையில் பக்தி இலக்கியம் என்பது வெறுமனே பல்லவர் காலத்தில் எழுந்த பக்தி பாடல்கள் மாத்திரம் அல்ல. இன்று அது நீண்டு கிடக்கின்ற ஒரு பெரிய பரப்பு. அந்த வகையில் முதலாவதாக தமிழ் இலக்கியங்களுக்குள்ள பக்தி இலக்கியமாக இருப்பது திருமுறை தொகுப்பு. இதில் மொத்தம் 12 இலக்கியங்கள் இருக்கின்றன. அடுத்ததாக பிற்கால தோத்திர பாடல்கள், நவீன பக்தி பாடல்கள். இந்த 3 இலக்கியங்களுக்குள்ளேயும் எவ்வாறு பெண்களினுடைய பெருமை பேசப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த பக்தியில் ஒரு சிறப்பு, பெண்களை பேசுவதை விட பெண்ணாகவே பேசுதல் என்பது பக்தியில் ஒரு அம்சமாக இருக்கு. அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒன்று, குறிப்பாக தமிழ் இலக்கிய மரபில் பக்திசார் இலக்கியத்தில் கவனிக்கப்படாமல் இருக்கிற ஒரு இலக்கியம் ஆழ்வார்களினுடைய திருப்பாசுரங்கள். இந்த திருப்பாசுரத்தில் இறைவனை பாடும்போது, இறைவன் மீது பக்தி செலுத்தும் போது தன்னை பெண்ணாக பாவிக்கின்ற ஒரு பக்தி மரபு இருக்கு. அதில் 2 பக்தி மரபுகள் அவசியமானவை. ஒன்று வாத்சல்ய பாவம், அடுத்தது மதுர பாவம். மதுர பாவம் என்பது தன்னை காதலியாக நினைத்து இறைவன் மீது அன்பு செலுத்துறது. வாத்சல்யம் என்பது தன்னை தாயாக நினைத்து அன்பு செலுத்துறது. அப்ப இந்த 2லையும் பெண் நிலையில நின்றுதான் ஒரு ஆண் பேசியாக வேண்டும்.
குறிப்பாக இந்த வாத்சல்ய பாவத்தில் பாடிய பெரியாழ்வார் ஒரு ஆண். ஆனால் அவன் முழுக்க முழுக்க தன்னை பெண்ணாகவே அங்கே காட்டி விஷ்ணு மீது தன்னை அன்பை காட்டி இருப்பாங்க. அப்போ இப்படி பக்திக்குள்ள ஆண் பெண்ணாகவே மாறி பெண்ணை பெருமைப்படுத்திய ஒரு நுட்பத்தை நம்ம காணலாம். அதனால பெண்களை போற்றுவதில் பக்தி இலக்கியத்தை ஒதுக்கிவிட முடியாது. அடுத்ததாக துறவிகள் எழுதின பக்தி இலக்கியங்களிலேயும் பெண்களை பற்றிய பெருமிதம் கூறப்பட்டிருக்கு. அந்த வகையில் பெண்களை எவ்வாறெல்லாம் இந்த பக்தி இலக்கியங்கள் போற்றி இருக்கின்றன என்று பார்த்தால், இறைவனை பாடும் போதெல்லாம் இறைவியோட இணைத்துத்தான் பாடினாங்க. அது குறிப்பாக திருமுறைகள் அனைத்திலையுமே சிவனை பாடும் போதெல்லாம் மாதொரு பாகன் என்று முதலில் பெண்ணை வைத்து பெண்ணோடு இணைந்தவன் தான் சிவன் என்று சொல்லித்தான் பெருமைப்படுத்தி சிவனையுமே கூறினாங்க. ஒருமை பெண்மை உடையான் என திருஞான சம்பந்தர் பாடுவார். உண்ணாமுலை உமையாளோடு என்று பாடுவார். அப்ப இப்படி பெண்ணை முதற்கண் நிறுத்தி பிறகு சிவனுடைய பெருமை பேசப்படுறதனூடாக பெண்ணுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள் பக்தி இலக்கியத்தில் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக குறிப்பிட்ட பெண்களை பக்திக்குள் உட்புகுத்தி பாடி பெண்களை பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். அதுல மிக முக்கியமான 2 பெண் கதாபாத்திரங்கள் மங்கையர்க்கரசியாரும் காரைக்கால் அம்மையாரும். இவங்களோட இடத்துக்கு எந்த ஒரு ஆண் நாயன்மார்களாலையும் வரையவே இயலாது. அதன் அடிப்படையில் முதலாக திருஞான சம்பந்தர் மங்கையர்க்கரசியார போற்றி தந்த பாடல்ல பாடியிருப்பார். அடுத்ததாக உடல் வன சிறப்புகளை சுந்தரர் மிக அழகாக பாடியிருப்பார். பெண்களினுடைய உடல் வர்ணனை என்பது உண்மையா இப்ப இருக்கிற நவீன கவிஞர்கள் தான் பெண்கள் அப்படி வர்ணிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பக்தி இலக்கியத்துக்கு ஈடாக பெண்கள உடல் வர்ணனை ஒன்றிலையுமே இல்லை. சுந்தரர பாடல்கள் அதில் முன்விப்பவை. உடல் வனப்பு சிறப்பை மிக அதிகமாக சுந்தரன் பாடியிருப்பார். அடுத்ததாக இந்த மங்கையர்க்கரசியினுடைய பெருமையை பாட வந்த சேக்கிழார் மங்கையர்க்கரசி தனி அரசி எங்கள் தெய்வம் என்று பெண்ணை பெருமை சேர்த்திருப்பார். மங்கையர்க்கரசி தான் எங்களுக்கு மிகவும் தனித்துவமான ஒருவர், அவள் எங்கள் தெய்வம் என்று சொல்லி மங்கையர்க்கரசியாரை தெய்வ நிலைப்படுத்தி பெருமைப்படுத்தியிருப்பார். அத்தோடு குலக்கொழுந்து, செங்கமலம் போன்றவள், தெய்வப்பாவை போன்ற சொற்றொடர்களை பயன்படுத்தி மங்கையர்க்கரசியாரை சிறப்பு செய்திருப்பார். அடுத்ததாக காரைக்கால் அம்மையாரை பற்றிய புராணத்துல காரைக்கால் அம்மையாருக்கு தான் ஒரே ஒரு சிறப்பு இருக்கு. சிவனாலே அம்மையே என அழைக்கப்பட்ட சிறப்பு. காரைக்கால் அம்மையார் புராணத்துல காரைக்கால் அம்மையாரை சிறப்பித்து ஒரு வசனம் எழுதியிருப்பார் சேக்கிழார். மானுடம் இவர்தாம் அல்லர் நட்பெரும் தெய்வம். மானுடர் இவர்தாம் அல்லர் நட்பெரும் தெய்வம். அங்க காரைக்கால் அம்மையாரை ஒரு மனித பிறப்பாகவே கருதாமல் தெய்வமாகவே கருதி ஏற்றம் கொடுத்திருக்கின்றமை ஒரு சிறப்பம்சமாக இருக்கு. அடுத்ததாக இப்படியே நாம் பக்தி இலக்கியங்கள்ன்ற அடுத்த கட்டத்துக்கு போனோம்னா தோத்திர பாடல்கள். தோத்திர பாடல்கள்ல குமரகுருபரர், அருணகிரிநாதர், அபிராமி பட்டர், பட்டினத்தார் இப்படியான பல பேர் இருக்காங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒருவர் பட்டினத்தார். பட்டினத்தாரை எல்லாருமே ஒரு துறவியாக வாழ்க்கையினுடைய நிலையாமையை பாடிய ஒரு சித்தராகத்தான் பார்ப்பாங்க. ஆனா தமிழ் மரபில் இருக்கிற ஒரு சிறப்பு என்னன்னா, பெண்களால் வருகின்ற புலன் உணர்வு இன்பங்களை துறந்தனரே தவிர பெண்மையை துறக்கவில்லை எந்த துறவிமாரும். அதுல குறிப்பாக இந்த தாய்மை என்ற பெண்ணுக்குரிய பண்பை மிகச்சிறப்பாக தனது பாடல்களுக்குள்ளே போட்டி இருப்பாங்க. அதுல பட்டினத்தார் துறவியான பொழுதும் தாய்ப்பாசத்தை துறக்காதவராக இருந்தார். தன்னுடைய தாயின் ஈமைக்கிருவி என்று அவர் பாடிய பாடல்கள் இன்றைக்கும் பெண்மையினுடைய பெருமை பேசுவனவாக இருக்கின்றன. அந்த அளவுக்கு தாய்மையை போற்றி இன்றைக்கு எந்த கவிஞர்களும் கவிதை எழுதல் என்று கூட சொல்லலாம். அதில் ஓரிரு பாடல்களை சபைக்கு முன்வைக்கலாம் என்று நினைக்கிறேன். 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையலென்றே போதே பரிந்து எடுத்து செய்ய 2 கைப்புறத்திலேந்தி கனகமுலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன் இனி. அம்மாவை இனி காணவே இயலாது. இந்த பாசத்துக்கு ஈடே இல்லை. இப்படி பெருமைப்படுத்தவே இயலாது பண்ண. அதுல சொல்ல வர விஷயம் என்னன்னா,
10 மாதம் கஷ்டப்பட்டு நம்மளை பெற்றெடுத்து அந்த பச்சை உடம்போடையே நம்மளை தூக்கி நமக்கு பரிவோட பால் தந்து இப்படி நம்மளை தந்த கஷ்டங்களை பொறுத்து நமக்கு இன்பத்தை தந்த தாயை எந்த பிறவில நான் காணுவேன்? இதே அம்மா அடுத்த பிறப்புல நமக்கு கிடைக்க மாட்டாங்க. அப்ப அப்படி பெண்ணினுடைய மகத்துவத்தை பட்டினத்தார் தந்த பாடல்ல போட்டி இருப்பார். அடுத்த ஒரு பாட்டு, வட்டிலிலும் தொட்டிலிலும் மார்மேலும் தோல்மேலும் கட்டிலும் வைத்தன்னை காதலித்து முட்டைச் சிறகிலிட்டு காப்பாற்றி சீராட்டும் தாய்க்கோ விறகிலிட்டு தீ மூட்டுவேன். அம்மாக்கு கொல்லி வைக்கிறதுக்கு அவர் பயப்படுறார். அம்மாக்கு இப்படி என்னைய வளர்த்த அம்மாக்கு போய் நான் கொல்லி வச்சு அவைய இருக்க போறேனே என்று சொல்லி அப்படி கவலைப்பட்டு பெண்ணினுடைய சிறப்பை போட்டிருப்பார். அம்மா அனைத்து கஷ்டத்தையும் பட்டு நம்மளை விரும்பி நமக்காக அனைத்தையுமே இழந்து நம்மளை காப்பாற்றாள். அப்ப தாயினுடைய சிறப்பை பற்றினத்தால் இவ்வாறாக தனது பாடல்ல பதிவு செய்திருப்பார். அடுத்தது உயர்நிலை தெய்வம். பெண்களை மகா சக்தியாக நினைப்பதற்கு தமிழ் வரலாற்றில் ஒரே ஒரு சான்றா சொல்லத்தக்க ஒரு ஆண்மகன் என்றா அபிராமி பட்டர் தான். அவருக்கு இடா உலகத்துல பெண்ணை பக்தி செலுத்துறதுக்கு ஒரு தருமே இல்லை. பெண்ணாலே தன் அறிவு மயங்கி தெளிந்த ஒரு பெரிய ஞானி இந்த அபிராமி பட்டர். அபிராமி பட்டற கதை எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு பூரண நாளும் வேற. பூரண நாள அமாவாசை என்று சொல்லி பெண் என்ற சக்தி உண்மையாகவே இருக்கண்டா அபிராமி பட்டர் தான் அதுக்கு சான்று. அப்ப அபிராமி பட்டர் சொன்னதை ஒரு பெண்ணை வச்சு ஒரு சிவனை வச்சு நிரூபிக்கலாம், பிள்ளையாரை வச்சு நிரூபிச்சிருக்கலாம். இன்றைக்கு அமாவாசை இல்லை பூரணதான் என்று சொல்லி. ஆனா ஒரு பெண் சக்தியை வச்சு பெண் பரம்பொருள் மகா சக்தி அவள் தான் அனைத்தும் என்ற உண்டை தான் நிரூபிச்சு காட்டின ஒரு பெருமை அபிராமி பட்டருக்கு சாரும். அந்த வகையில் அவர் எழுதின 2 பாடல்களும் பெண்களினுடைய பெருமைக்கு ஈடிணை இல்லாதவையாக இருக்கின்றன. ஒன்று அபிராமி அந்தாதி, அடுத்தது அபிராமி அம்மை பதிகம். இந்த 2 பாடல்களும் பெண் சக்தி தான், பெண் இறைதான் என்ற உச்ச நிலையை பெண்ணுக்கு வழங்கி இருக்கிறத நம்ம தவறாம அறியலாம். அத்தோடு இன்றைய நம்மட நடைமுறை சூழல்ல குறிப்பாக பெண்களை போற்றி நடத்தப்படுற ஒரு 9 நாள் கொண்டாட்டம் இருக்கு, நவராத்திரி. 3 சக்திகளாக பெண்ணை நம்ம இன்றைக்கு சிறப்பு செய்கிறோம். அந்த நாள்ல பாடப்படுற பாடல்கள்ல மிக முக்கியமான பாட்டு சரஸ்வதி அந்தாதி, சகலகலாவள்ளி மாலை, பாரதியார் எழுதின வெள்ளை தாமரை பூவில் இருப்பார். இந்த 3 பாடல்களுமே பெண்களை போற்றி ஆண்கள் எழுதியது. சரஸ்வதி அந்தாதி கம்பரால பாடப்பட்டது, சகலகலாவள்ளி மாலை குமரகுருபரர், வெள்ளை தாமரை பூவில் இருப்பான் பாரதி. ஆனா அதுல ஒரு இடத்தை கூட ஆணை சேர்த்து சொல்லாம முழுவதுமாக சக்தியினுடைய சிறப்புகளை போற்றி இருப்பாங்க. எப்படியெல்லாம் சக்தி மயமாக இந்த பிரபஞ்சம் இருக்கு என்றதை போற்றி இருப்பாங்க. அப்ப இதன் அடிப்படையில பார்த்தோம்னா மற்ற இலக்கியங்கள் உலகியல் சார் இலக்கியங்களுக்கு இணையாக பக்தி இலக்கியங்களையும் பெண்கள் பல்வேறு நிலைகள்ல பெருமிதப்படுத்தப்பட்டிருக்கின்றாங்க என்று கூறி சபைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. பக்தி இலக்கியங்களில் ஆண் எழுத்தாளர்கள், ஆண் கவிஞர்கள் பெண்களின் பெருமை தொடர்பாக பேசிய விடயங்கள் தொடர்பாக கருத்துரைத்த சம்மிதனாசிரியர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக ஒரு கவிதை இடம்பெற இருக்கின்றது. இந்த கவிதையினை வழங்குவதற்காக எங்களது வாசகரோட்ட உறுப்பினரும் நடனாசிரியையுமான சுஜி பொற்செல்வி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இந்நேர வணக்கம். மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சியும் 49வது நிலாமுற்றத்தையும் அழகாக சிறப்பிக்கும் வகையில் இந்த நிகழ்வு இனிதே நிறைவை ஒட்டி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. பொறுமை காத்து கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு நன்றியோடு இன்னும் சற்று நேரத்தில் நிறைவடையும் என்பதையும் தெரிந்து கொண்டு கொஞ்சம் பொறுமையோடு இருங்கள் என்பதை கேட்டுக்கொள்கின்ற என்பதாக. நம்மட வீட்டாக்களுக்கு தான் இந்த மகளிர்களை போற்றுவதில் பெண்கள் போற்றி நாம் பெரிதுபடுத்துவதில்லை. ஆண்கள் போற்றினால்தான் நம்மளுக்கும் ஒரு குழுகுழுப்பு, அதை கேட்பவர்களுக்கும் ஒரு தனிச்சிறப்பு.
இருந்தாலும் நானும் ஒரு பெண், வென்றிடு பெண்ணி என்ற ஒரு தலைப்புக்கு ஈடாக ஒரு கவிதையை கொண்டு வந்திருக்கின்றேன். இங்கு பேசியவர்களுக்கு ஈடானது அல்ல, ஒரு சிறு கவிதை தான். அம்மானை பாடி அகிலத்தை வென்றாலும் சொல்வாயா பெண்ணே முதலே நீ என்று, கண்ணாக பெண்ணை போற்றிடுவோம் என்பர். கொன்றிட மனதை உடைத்தெறிந்திடுவர். அணங்குவள் என்று ஏகாந்த பேச்சார் மனதினை மயக்க வேதாந்த முறைப்பெர். வாழாத வழியை சாடியே என்றும் தேடாத கதையை அழிப்பர் தினமே. பட்டது போதும் விதிகளை உடைத்திடு, மட்டில்ல ஆளுமை உண்மையை உரைத்திடு. திட்டத்தை பதமாய் தேர்ந்தெடு பெண்ணே, மட்டமாய் நினைப்பவர் முகத்திரை கிழித்தறை கண்முன்னே. கனிந்திடும் மனத்தை பெற்றது போதும், பனித்துகள் சிதறிட முகவரி பதித்திடு. வசையால் மனிதம் பசையாய் அலைவர், இசையாய் மகளும் இதயத்தை மாற்றிடு. உயிராய் உறவுகள் மதித்திட ஆழ்வாய், பயிராய் விளைந்திட கதியாய் துளைங்கிடு. உயிராய் உறவுகள் மதித்திட ஆழ்வாய், பயிராய் விளைந்திட கதியாய் துளைங்கிடு. நன்றி. சொல்லி ஆசிரியர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இன்றைய சர்வதேச மகளிர் தின சிறப்பு விழாமுற்றத்தின் இன்னும் ஒரு உரையாளர், தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஆண்களின் படைப்பாக்கங்களில் பெண்களின் பெருமைகள் என்கின்ற தலைப்பில் உரையாற்றுவதற்காக எங்களது வாசகர் வட்ட உறுப்பினர் செல்வி அம்ரிதா அவர்களை அழைக்கின்றேன். 49வது நிலாமுற்று நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் தமிழ் வணக்கம். படைப்பாக்கங்களில் ஆண்கள் படைச்ச இலக்கியங்களில் பெண்கள்ற வகிபாகம் அல்லது பெண்கள்ற நிலை என்ற தலைப்பில் நவீன இலக்கியங்கள், அதாவது அண்மை காலத்தில் அதிகம் பேசப்பட்ட நூல்கள் அல்லது அதிகமாக பேசப்பட்ட படைப்பாக்கங்கள்ற அதில் ஆண்கள் எழுதினத்தில் பெண்கள் எப்படி இருக்கிறாங்க என்று சொல்லித்தான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். முதலாவதாக வழக்கம் போல் எங்கடால் நாமுத்துக்குமார்லேருந்தே ஆரம்பிப்போம். அணிலாடும் ஒன்றில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு புத்தகம். பெண்கள் என்று சொல்லக்குள்ள ஒவ்வொரு உறவு முறை, அதாவது நம்ம சும்மா எல்லாருமே பெண்கள் என்ற ஒரு கேட்டகரியிலே ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கன்னு பார்த்தா அம்மாவில் தான் தொடங்கும். பெண்கள் என்ற அதிலிருந்து வர அடுத்த பரிணாமம் பெண்கள், அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தா அம்மா என்று தொடங்கும். அப்படி ஒரு 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 ஆண் ஒரு ஆண் சார்ந்திருக்கிற பெண்கள் தான் அந்த ஆண்ட வாழ்க்கையை நிர்ணயிக்கிறாங்க. அவனோட வாழ்க்கை சார்ந்த விடயங்களை அவனுக்கு துணை நிற்கிறாங்க என்ற மாதிரியான ஒரு போர்வையில் அவர் எல்லா உறவுகளையும் பற்றி அதில் சொல்லியிருப்பார். அதில் பெண் உறவுகளை மையப்படுத்தின கதாபாத்திரங்களை பார்த்தோம்னு சொன்னால் அம்மா, அக்கா, ஆயா, அத்தை, சித்தி, தங்கை, பெரியம்மா, முறைப்பெண்கள், அண்ணி, மனைவி, இப்படி எல்லா விதமான உறவு முறைகளையுமே சொல்லியிருப்பார். அவருக்கு மகன் தான், அவர் அந்த நூல் எழுதுகிற நேரம் அவருக்கு மகள் இல்லை, அதனால அவர் மகளை பற்றி சொல்லலை. ஏன் மகள் இல்லைன்ட்டு ஒருத்தர் சண்டைக்கு வர தேவையில்லை, சரியா? அதில் முதலாவது நம்ம அதான் சொன்ன மாதிரி அம்மாண்டு பார்த்தோம்னா அவர் தொடங்கக்குள்ளேயே அதில் ஒரு கவி வரி மாதிரி ஒன்று எடுத்துக்காட்ட சொல்லித்தான் அந்த 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 கேரக்டர் அவர் டிசைன் பண்ணியிருப்பார். அதில் சொல்லுவார், இது சிந்தா நதி என்ற ஒரு நூல்லேருந்து ஒரு லா சரா என்ற ஒரு எழுத்தாளர் ஒரு வசனம் தான் இது. அம்மா என்றால் ஓர் அம்மா தான், உன்னம்மா என்னம்மா என தனித்தனி அம்மாக்கள் கிடையாது, ஒரே அம்மா. இதை சொல்லித்தான் அந்த அம்மான்ற ஒரு பாத்திர வார்ப்பை அவர் தொடங்குவார். அந்த பாத்திர வார்ப்பு எப்படி இருக்குமென்று சொன்னால், ஒரு கனவுல, அதாவது தாய் இறந்ததுக்கு பிறகு இருக்கிற ஒரு மகன், ஒரு நல்ல நிலையில் இருக்கிற ஒரு மகன், நல்ல வேலை எடுத்து நல்ல நிலையில் இருக்கிற ஒரு மகன் ஒரு நாள் கனவுல அந்த அம்மா வாராவும், அந்த அம்மா அந்த கனவுல வாராவ அவனுக்கு என்னென்னத்தை ஞாபகப்படுத்துறாவோ இல்லை என்னென்ன விஷயங்களை அவனுக்கு அவ சொல்றாவோ என்ன மாதிரியான ஒரு விஷயம். அதில் கடைசியாக அந்த மாதிரியாத்தான் அந்த பாத்திர வார்ப்பு இருக்கும். அதாவது அவர் என்னன்னு சொன்னால், அவர் இளமை பருவத்திலே தாயை இழந்துருவார். தாயை இழந்ததால் அவர் அந்த தவிப்பு, அந்த தாய்க்கான தவிப்பு அல்லது தாய் பாசத்துக்காக அவர் ஏங்குற ஒரு விதத்தை ரொம்ப அழகா அதில் சொல்லியிருப்பார். இந்த இடத்துல அம்மான்ற ஒரு கதாபாத்திரத்தை அவர் சித்தரிச்சிருக்கிற விதம் என்ன சொல்றது, அவரை முழுக்க ஒரு பாசத்துக்கான ஒரு அடையாளமாக அவர் அதை சொல்லியிருப்பார். அந்த அம்மான்ற கேரக்டர் அவர் கடைசியாக முடிக்கக்குள்ள சொல்லுவார்,
உன்னுள் கருவாகி உனக்குள் உருவான சின்னஞ்சிறு செடி நான், மண்ணுள் நான் வீழ்ந்து மெல்ல உதிரும் வரை என்னுள் நீ வாழ்வாய் என்று சொல்லி முடிப்பாரு. நீ இறந்திருக்கலாம், அது அது அதாவது உண்ட உடல் அல்லது உடல் ரீதியான ஒரு உண்ட விம்பம் என்னை விட்டு போயிருக்கலாம். நான் இந்த மண்ணுக்குள்ள, அதாவது எந்த உயிர் என்னை விட்டு போகும் வரைக்கும் நீ என்னக்குள்ள இருப்பாய் என்று சொல்லி அந்த அந்த பாத்திரத்தை முழுக்க ஒரு தான் இயங்குறதுக்கான சக்தியா அவர் அதை வடிவமைச்சிருப்பாரு அந்த அம்மாண்ட கதாபாத்திரத்தை. அதே மாதிரி அக்கா அண்டோண்ட பார்த்தோம்னு சொன்னா, இவர் அவருக்கு என்னன்னு சொன்னா 2 சகோதரர்கள் தான், அண்ணன்மார் தம்பிமார் தான், அவருக்கு அக்கா தங்கைகள் இல்லை. அந்த ஏக்கத்தை அவர் வடிவா சொல்லியிருப்பாரு. எல்லாரும் சொல்லுவாங்க, இல்லாத போதுதான் இருக்கிறது அருமை தெரியும் என்ற மாதிரி. அதை வடிவா இந்த இடத்துல ஒரு அக்காவா என்ன சொல்லுவா, ஒரு அக்கா அல்லது ஒரு தங்கையா இருக்கிறாக்கள் எப்படி நடந்து கொள்ளுவாங்க, அதுக்காகத்தான் ஏங்கின ஏக்கத்துல அவர் சொல்ற விதத்திலேயே அந்த 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 உறவுக்கான என்ன சொல்ற ஒரு ஆதாரத்தை அவர் அங்க கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி அதுல அவருக்கு அக்காக்கள் இல்லாதபடியா தன்னுடைய நண்பர்கள் அக்காக்களை தானும் அக்காண்டு சொல்லி கூப்பிட்டு அவங்களோட நல்ல உறவு முறையில இருப்பார். அவங்களோட போய் சாப்பிட்றது, அவங்களோடைய விளையாடுறது, அவங்களோட காதலுக்கு தூது போறது, அப்படி எல்லாமே அவர் செஞ்சிருப்பாரு. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவர தேரடி வீதியில் தேவதை வந்தா பாட்டு, அதுல ஒரு லைன் எழுதியிருப்பாரு, ஐயரு பொண்ணு மீன் வாங்க வந்தா லவ் மேரேஜ்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி. அது அவர வாழ்க்கையில் அவர ஃப்ரெண்ட் ஒரு ஆள் அக்கா உண்மையாவே காதலிச்சு திருமணம் செஞ்சு அந்த காதலுக்கு தூது போனால் அவர் திருமணம் முடிச்சதுக்கு பிறகு அவர் அந்த அக்காவை அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல காண்ற நேரம் அது அவருக்கு ஞாபகம் அந்த காதல் பாடல் எழுதுற நேரம் அது அவர் சேர்த்ததா கண் பேசும் வார்த்தைகள் என்ற அவர் இன்னொரு புத்தகத்துல அந்த பாடல் வரி எழுதுறதுக்கான காரணம் அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. இப்படி தான் இல்லாத ஒரு விஷயத்தை தான் பெற்ற அனுபவத்தின் மூலம் அந்த அந்த அக்கா தங்கை என்ற அந்த பெண்ணியம் சார்ந்து அவர் சொல்ற கருத்துக்கள் ரொம்ப அழகா இருக்கும். அடுத்தது அத்தை, அதாவது ஆயாவை பத்தி சொல்லியிருப்பாரு. ஆயாண்டா நம்ம இப்போ அம்மம்மா அல்லது பாட்டி அந்த மாதிரியான உறவு முறை சொல்ற நேரம் நம்ம முழுசா சுதந்திரமா இருக்கிற இடம் பாட்டிகிட்ட மட்டும்தான் என்று சொல்லுவாரு. ஒரு குழந்தைக்கு, ஒரு பேரப்பிள்ளைக்கோ அல்லது ஒரு குழந்தைக்கோ முழு சுதந்திரம் எங்க கிடைக்குது என்று கேட்டா அது பாட்டி வீட்டுல அல்லது ஆயா வீட்டுல. அதை தாண்டின சுதந்திரம் அந்த பிள்ளைக்கு வேற இல்லை என்று சொல்லியும், தலைமுறைக்கு முந்திய ஆதி தாய் அவள் தான் என்று சொல்லியிருப்பாரு. முதலமே பார்த்தோம் அவர் தாயை எந்த மாதிரி சொல்றாரோ அதை விட மேலா அவர் அந்த பாட்டி அந்த உறவு முறையை அவர் சொல்லியிருப்பாரு. அடுத்தது சித்திய 2ஆம் தாய் என்று சொல்லியிருப்பாரு. ஏன் அவர் அம்மா இறந்ததுக்கு பிறகு அவர் சித்தி வளர்ப்புல தான் இருப்பாரு. அவர் வேற தாய் இல்லாத பிள்ளைகளை பார்க்குற நேரமும் தன்னை சித்திய போல அந்த பிள்ளைகளுக்கும் சித்தி ஒரு ஆள் கிடைக்கணும் என்று சொல்ற அந்த எண்ணப்பாடே அவர் அந்த 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 உறவுகளை மதிக்கிற விதத்துல பெண்கள் மீது அவர் வச்சிருக்கிற ஒரு எண்ணப்பாட்டை வடிவா சொல்லும். அடுத்தது பெரியம்மா, அந்த உறவை பார்த்தோம்னு சொன்னா அதுவும் அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் தான். அவர் தம்பியும் அவர் விளையாடி கொண்டிருப்பாங்க. அப்ப விளையாடி ஏதோ தம்பிக்காரன் ஏதோ தட்டி விட்டு ஓடிடுவான். இனி தெரிந்தானே அண்ணமா இருக்கு, தம்பி மாற மாட்டி விடுறா, இனி இல்லைன்னா சந்தோஷம். அவனை பிடிச்சி கொண்டு பெரியம்மாட்ட கூட்டி கொண்டு கொடுத்துருவான். இந்தானிக்கான் பெரியம்மாண்டு கொடுக்குற நேரம் பெரியம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாவு, இந்த பிள்ளை அடி வாங்குறதுல உனக்கு இவ்வளவு சந்தோஷமாடாண்டு. ஒரு தாய் இந்த வார்த்தை சொல்றதுக்கும் பெரியம்மா இந்த வார்த்தை சொல்றதுக்கும் இடையில வித்தியாசம். அவர் சொல்லுவாரு, அவர் அந்த வார்த்தை கேட்ட நேரம் நான் 4 அடி மண்ணுக்குள்ள போன மாதிரி இருந்தது. அவர் வச்சிருந்த ஒரு மதிப்பு, அந்த உறவுல அவர் வச்சிருந்த மதிப்பு அந்த இடத்துல வெளிப்படுறத அழகா சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி கடைசியா மனைவி என்ற ஒரு உறவு முறையில அந்த பெண் உறவு முறை இந்த புத்தகத்துல முடியும். அதுல அவர் சொல்லியிருப்பாரு, என்ன 36 வயதுல நான் எழுதுற முதலாவது காதல் கடிதம் இது உனக்கு என்று சொல்லி கடைசியா முடிய கூட சொல்லுவாரு. ஒரு பாடல் ஒன்று சொல்லித்தான் முடிச்சிருப்பாரு. நான் எழுதின எல்லா பாட்டிலையுமே தலை சிறந்த பாட்டு இதுதான், உனக்காகத்தான் எழுதுறேன் என்ற அவட பேரை குறிப்பிட்டு நீ என்னோட மருந்து என்று சொல்லிவாரு. எல்லா இப்போ பொதுவா மருந்து அல்லது அந்த மாதிரியான ஒரு விஷயம் அம்மாக்கு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அம்மாக்கு சொல்லுவாங்க பொதுவா எல்லாரும். ஆனா மனைவிக்கு அந்த தானம் அவர் கொடுத்தது இந்த இடத்துல அவர் அந்த பெண்மை மீது அவர் வச்சிருந்த ஒரு மரியாதையைத்தான் காட்டுது.
இப்படி ஒட்டுமொத்தமாக இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம பார்க்கக்குள்ள அந்த உறவுகள் தான் ஒரு ஆண் என்ற ஒரு பெண்ணை தவிச்ச ஆண், அந்த ஆண்ட வாழ்க்கையை கட்டமைக்கிற ஒவ்வொரு உறவுகளையும் அவன் எப்படி பார்க்குறான், எப்படி அதை அவன் வடிவமைச்சு கொள்றான், அவனுக்கும் அந்த பெண்களுக்குமான உறவு எப்படி இருக்குது என்று சொல்கிறத இந்த இதில் அழகாக சொல்லியிருப்பார். அடுத்த 2வது இயக்குனர் மாரி செல்வராஜுடைய தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள் மற்றும் மறக்கவே நினைக்கிறேன். இந்த புத்தகத்தில் நீங்கள் அவருடைய பரியேறும் பெருமாள் திரைப்படம் பார்த்துருந்தாலும் தெரிஞ்சிருக்கும். அவருக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் ஜோ. அதில் பரியேறும் பெருமாளில் அந்த ஹீரோயின் பேர் கூட ஜோ. அதில் ஒரு தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள் சொல்லுவார், எனக்கு ஆர்வ கோளாறு இல்லை ஜோ கோளாறு என்று சொல்லி. அந்த ஜோ என்ற ஒரு கதாபாத்திரம் எப்படி என்று சொன்னால் அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட், ஒரு தோழி, சக தோழியாக இருக்கிற ஒரு ஆள். ஆனால் அவங்களுக்குள்ள காதல் இருக்கும். அந்த காதல் வெளிப்படுத்தப்படாது. அந்த வெளிப்படுத்தப்படாத காதலை பற்றி எல்லாரும் கேள்வி கேட்குற நேரம், இப்போ சும்மா பார்க்கக்குள்ளே நமக்கு தெரியும் இவங்க ஃப்ரெண்ட்ஸா இல்லை அதை தாண்டி இவங்களுக்குள்ள ஏதோ இருக்குதான்றது நம்ம சும்மா வெளி பார்வையில் தெரியும். அது பார்க்குற நேரம் அவர் அந்த இடத்துல ஒன்று சொல்லுவார், எனக்கு இது காதலான்னு நீங்கள் கேட்குறதுக்கு அவர் பதில் சொல்லுவார், எனக்கு ஜோன்ற ஒரு ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, அது யாரா வேணுமானாலும் இருக்கலாம். அவர் ஒரு அந்த கேரக்டரில், அதாவது பரியேறும் பெருமாளில் பரியன் சொல்கிற மாதிரி தான் அதை சொல்லியிருப்பார். அந்த பரியன் அவர் தான் என்ற மாதிரி தான் சொல்லியிருப்பார். அது யாரா வேணுமாலும் இருக்கலாம், என்ற தோழியாக இருக்கலாம், என்ற செத்த கருப்பி நாயாக இருக்கலாம், ஏன் கடைசியாக எனக்காக கொஞ்சோண்டு மிச்சம் இருக்கிற என்னோட ஒரு துளி நம்பிக்கையாக கூட இருக்கலாம். இதையும் தாண்டி எங்களுக்குள்ள இருக்கிற உறவு முறையை நான் சொல்லித்தான் புரிய வைக்கணுமெண்டா நீங்கள் புரியாமலே இருந்து கொள்ளுங்க என்று சொல்லுவார். ஒரு ஆணால படைக்கப்பட்ட ஒரு பெண், அந்த ஆண் கொடுக்குற மரியாதை இந்த இடத்துல அவ்வளோ அழகா இருக்கும். அதில் எந்த விதமான ஒரு வக்ரமான பார்வை இருக்காது, ஒரு என்ன சொல்ற வல்கரான ஒரு வியூ இருக்காது, எதுவுமே இருக்காது. பியூரான ஒரு அன்பு. அந்த அன்புக்கு நீங்கள் அன்புண்டு பேர் வச்சுக்கோங்க, காதலண்டு பேர் வச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு அது ஒரு உறவு. இதில் கூட சொல்லுவாங்க, காதல் இல்லை, இது காமம் இல்லை, இந்த உறவுக்கு உலகத்தில் பெயர் இல்லை. அதை மாதிரி அது அந்த ஒரு அழகான அந்த பாத்திர வார்ப்பு, அந்த ஜோன்ற ஒரு பாத்திர வார்ப்பு ஒரு யூனிக்கான ஒரு பெண் படைப்பா நான் அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய இடத்துல அவர் சொல்லுவார், அதான் எனக்கு ஆர்வ கோளாறு இல்லை, எனக்கு ஜோ கோளாறு என்று சொல்லுவார். அப்படி ஒரு அன்பின் அடையாளமா, ஒரு நம்பிக்கையின் அடையாளமா, ஒருத்தனுக்கு துணை நிற்கிற ஒரு தோழியாக சொல்லப்படுற ஒரு ஆணால படைக்கப்பட்ட பாத்திரமா இந்த இடத்துல ஜோ இருக்குது. ஸோ அது இப்போ இந்த நவீன கால இலக்கியங்கள்ல ஒரு அழகான ஒரு பாத்திர வார்ப்பு என்று கூட சொல்லலாம். அடுத்தது கண் சிமிட்டல் எழுத்துப்பிள்ளை, எழுத்தாளர் மனோபாரதியுடைய 2 புத்தகங்கள், சின்ன சின்ன கதைகளாக உள்ளடக்குனதா 2 புத்தகங்கள். அதில் கண் சிமிட்டலில் 2 கதையில், அதில் பெருசாக 2 கதையில் தான் பெண் பாத்திரங்கள் பற்றின, அதாவது சின்ன சின்ன கதைகள் தான். அதில் 2 கதைகளில் இந்த பெண்கள் சம்மந்தமான அந்த ஒரு எண்ணப்பாடு, தெளிவான ஒரு வெளிப்பாடு இருக்கும். அதில் முதலாவது ரவுண்ட் ஸ்மோக்குன்னு ஒரு கதை. அது என்னென்னு சொன்னால், ஒரு அப்பா மகன் அம்மா 3 பேர் இருக்கிற ஒரு குடும்பத்தில் அப்பா ரொம்ப கண்டிப்பான ஒரு ஆளாக வழி தோற்றத்தில் இருப்பார். அவர் தன் பிள்ளையோட எப்படி நடந்து கொள்வார், ஒரு சாதாரணமாக ஒரு தகப்பன் மாதிரி என்ன பிள்ளைகளை கண்டிக்கிறது, அதாவது ஒரு ஃப்ரெண்ட்லி இல்லாத ஒரு மேன், ஒரு என்ன சொல்கிற அப்பான்ற ஒரு கேரக்டராக அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார். அப்போ ஒரு சமயத்தில் அப்பாவும் மகனும் கடைக்கு போயிருந்த நேரம் அப்பாட பழைய கிளாஸ்மேட் ஒரு ஆளை மீட் பண்ணி கதைக்கிற சந்தர்ப்பம் கிடைக்கும். அப்போ அவர் ஃப்ரெண்ட்ஸ்லியாக சொல்லுவார், நீ ஸ்மோக் பண்ணுறது கூட அதான் ரவுண்ட் ஸ்மோக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கதைக்கு காரணமே அதான், நீ ஸ்மோக் பண்ணுற ஸ்டைலே அப்படி இருக்குமே என்று சொல்கிற நேரம் மகன் வியந்து பார்ப்பான். மகனுக்கு தெரிஞ்ச அப்பா வேற, அவரை ஃப்ரெண்டு சொல்கிற அப்பா வேற. அப்பா சிகரெட் அடிப்பாரு போல என்று மகன் யோசிச்சு மகன் போய் அம்மாட்ட மாட்டி விடுவார். அம்மா அப்பா சிகரெட்டெல்லாம் அடிக்கிறாரம்மா, ஃப்ரெண்டெல்லாம் கதைக்காங்க. அம்மா ஒன்றும் பேச மாட்டா, அவரை பார்த்து சிரிச்சுட்டு போவாவும். அப்போ அந்த இடத்துல அந்த கணவன் மனைவிக்கான புரிதல் அவருக்கு தெரியும் ஏற்கனவே அவர் அப்படித்தான்ன்றதை. ஆனால் அதை மகனுக்கு சொல்லாமல் அந்த மனைவி தான் ஒரு மனைவியாகவும் அந்த இடத்துல ஒரு தாயாகவும் நடந்து கொண்ட விதம், அந்த இடத்துல அந்த பெண் கதாபாத்திரத்தின் வடிவமைப்பு ரொம்ப நல்லா இருந்திருக்கு. அதே மாதிரி இச்சந்தனான்ற ஒரு கடைசி கதை அந்த புத்தகத்தில், ஒரு தோழியை பற்றின கதை. நம்ம பொதுவாக நமக்கு எல்லாருக்குமே ஸ்கூல் டேஸில் இல்லை எல்லாருமே அந்த பருவத்தை கடந்து வர நேரம் யாரோ ஒரு ஃப்ரெண்ட் எப்போ கேட்டாலும் நமக்கு ஞாபகம் இருக்கும். அதை யாரோ எங்கேயோ ஏதோ ஒரு பொருளோ அல்லது ஒரு உரையாடலோ அவங்களோட பேரோ கூட
அவங்கள ஞாபகப்படுத்தும். அப்படி ஒரு தோழி வரைஞ்ச சித்திரம் ஒன்று அவரை எதேச்சையா கண்ணில் படுற நேரம் அந்த தோழி தனக்காக செஞ்ச தியாகங்கள்ல இருந்து தன்னோட ஷேர் பண்ணி கொண்ட எல்லா விஷயங்களுமே அவருக்கு ஞாபகம் வரும். ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இடையிலான நட்பு ரீதியான ஒரு விஷயம் அந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு பாத்திரமும் ஒரு காத்திரமான பாத்திரம் என்று கூட சொல்லலாம். அடுத்தது எழுத்து பிள்ளை என்ற ஒரு இதுல முதலாவது கதையை நான் கண்ட சாமிக்கு என்று சொல்லி அம்மாவை பத்தி தான் எழுதியிருப்பாரு. அதுல அவர் முடிக்கக்குள்ளதான் சொல்லுவாரு, அதாவது ஒரு அம்மா இறந்திருப்பாங்க, அது இறந்ததாக அவர் சொல்லியிருப்பாரு, அவள் சாமியான பின்னே தான் எனக்கு ஆத்திகமே அறிமுகமானது என்று சொல்லி. அந்த இடத்துல இதை தாண்டி ஒரு அம்மாவை ஒரு பையன் எவ்வளவுக்கு நேசிக்க இயலும்ன்றது இதை தாண்டி சொல்றதுக்கு வார்த்தை இல்லை என்று நான் நினைக்கிறேன். அதே மாதிரி கோ என்ற ஒரு கதையும் ராதை என்ற ஒரு கதையும் முக்கியம். ராதை என்ற கதையில் என்னன்னு சொன்னா, இப்ப எல்லாருமே பொதுவா இந்த காலத்துல பெண்கள்னா பெண்களை மட்டுமே பார்க்குறாங்க. திருநங்கைகள் என்ற ஒரு வர்க்கத்தினரும் இருக்காங்க. அவங்களுக்கான மரியாதை கொடுக்கப்படுதா, சரியான அங்கீகாரம் கிடைக்குதா என்று சொல்றது கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல அந்த ராதை என்ற ஒரு கதையில அவங்களுக்கான அங்கீகாரமும் கொடுக்கப்படணும். அவங்களையும் நீங்க அவங்களோட பாலின ரீதியா அவங்களோட விஞ்ஞான ரீதியா அவங்களோட ஜெனட்டிக் ரீதியா நீங்க அவங்கள எப்படியோ மறுக்கலாம். அது தனிப்பட்ட கருத்தான், அப்படி மறுக்க கூடாது. ஆனா அவங்களையும் சக மனுஷனா மதிக்கிற மனப்பான்மை எல்லாருக்குள்ளேயும் கட்டாயம் இருக்கணும். அவங்க பெண்கள்னா ஓகே, நீங்க பெண்களை அக்செப்ட் பண்ணி கொள்ளுங்க. அந்த ஒரு ஆணித்தரமான ஒரு செய்தியை அந்த ராதை என்ற ஒரு கதையில சொல்லியிருப்பாரு. அது ரொம்ப அழகா இருக்கும், கட்டாயம் எல்லாரும் வாசிக்கணும் என்று சொல்லி நான் விருப்பப்படுறேன். அடுத்தது கோ என்ற ஒரு கதை, இதுல மகளை பத்தி சொல்லியிருப்பாரு. அதை என்னன்னு சொன்னா, ஒரு அப்பா மகளுக்கு இடையிலான ஒரு உரையாடல் மாதிரி. அந்த மகள் தன் அப்பாக்காக எல்லாம் செய்வாவும், தான் காதல் செய்யறது கூட அப்பாட்ட சொல்ல மாட்டாள். அப்பா ஏதாவது நினைச்சு கொள்வாரு, அப்பா இதால கஷ்டப்பட்டு போயிடுவாரு. ஏன்னா சிங்கிள் ஃபாதர், அதாவது இப்போ அம்மா இல்லை, அப்பா மட்டும் வளர்த்த ஒரு குழந்தை. அப்போ ஆனால் அதுக்கு பிறகு பிள்ளையிட மனநிலை அப்பா புரிஞ்சு கொண்டு அப்பா பிள்ளைக்கானதெல்லாம் செஞ்சு வைப்பாரு. அதில் ஒரு வசனம் சொல்லுவாரு, நம்ம பேருக்கு பின்னாடி வர்ற அப்பா பேரை சொல்றதுல பெருமை இருக்கே, அது பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் உணர முடியும் என்று சொல்லுவாரு. அந்த வார்த்தை ரொம்ப உண்மையானது. இப்போ எனக்கும் அம்ரிதா என்றதை விட அம்ரிதா ஜெயரஞ்சித் என்ற அதில் ஏதோ சரியா அந்த பேரில் ரொம்ப அந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ரொம்ப உண்மையான ஒரு விஷயமும் கூட. இப்படி என்ன சொல்ற, ஒரு மகள் என்ற உறவு முறையில் இல்லை, அந்த திருநங்கைகளையும் பெண்களா பார்க்கணும் என்ற ஒரு எண்ணக்கரு. சரி, இந்த 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 கதைகள்ல ரொம்ப அழகா பெண்கள் பத்தின ஒரு கருத்தாடலை கொண்டிருக்கிறத காணலாம். அதே மாதிரி கடைசியா வைரமுத்துவோட இதை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். வைரமுத்துட 2 படைப்பாக்கங்கள், ஒன்று கருவாச்சி காவியம். அதில் இப்போ பொதுவாக ஒரு கதைன்னு எடுத்தால் அதில் ஹீரோ அல்லது அதில் பொதுவாக ஹீரோ ஒரு ஆணை மையப்படுத்தினதா, ஒரு ஆணை சார்ந்ததா தான் எந்த ஒரு நாவலோ சரி கதையோ சரி பெரும்பாலும் அந்த கட்டத்தில் இருந்த நேரம் முழுக்க ஒரு பெண்ணை மட்டுமே மையப்படுத்தி பெண்ணிட பேர்லேயே கருவாச்சி காவியம் என்ற ஒரு பேர்லேயே வெளிவந்த ஒரு புத்தகம் கருவாச்சி காவியம். ஒரு பெண் தன்னுடைய எல்லா பருவ நிலையிலையுமே சிறுமியிலிருந்து சரி, அவள் திருமணம் முடிச்சதுக்கு பிறகு, ஒரு அம்மாவானதுக்கு பிறகு, அந்த பிள்ளைகள் வளர்ந்து அவள் பாட்டியான ஸ்டேஜ் வரைக்குமே என்னென்ன துன்பமெல்லாம் அனுபவிக்கலுமோ அவ்வளவு துன்பமும் அனுபவிச்ச பிறகும் அந்த பெண் எப்படி நிற்கிறாள், இந்த சமூகத்தில் எப்படி ஒரு ஆளா நிற்கிறாள் என்று சொல்றது ஃபுல்லா அந்த கருவாச்சி காவியம் வாசிச்சாக்களுக்கு தெரியும். என்ன சொல்ற, வைரமுத்துட பாத்திரங்கள்லயே ரொம்ப தைரியமான ஒரு பாத்திரம், ரொம்ப காத்திரமான ஒரு பாத்திரம் இந்த கருவாச்சி. அதை கட்டாயம் எல்லாரும் வாசிக்கணும். கடைசியா அவர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கவிதை தான், அவர் அம்மாக்காக எழுதின ஒரு கவிதை, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கவிதை, நல்ல கவிதை. அதுல வார சில விஷயங்கள் அவ்வளவு உண்மையா இருக்கும், எல்லாமே அவ்வளவு உண்மையா இருக்கும். அதை தாண்டி எப்படி ஒரு மகன் தன் அம்மாக்கு என்ன கொடுக்கலும் என்றதே தெரியாத அளவுக்கு அவர் எழுதியிருப்பாரு. எழுத படிக்க தெரியாததால தான் உனக்கு நான் கவிதை எழுதலையோ என்று சொல்லி கூட சொல்லுவார். அவர் அதில் அந்த தாய் மகனுக்கான உறவு அல்லது ஒரு மகண்ட பார்வையில தாயிட பாத்திர வார்ப்பு என்ற இடம் எடுத்து சொன்னா, வைரமுத்து பிறப்பான்னு வயிற்றில் நீ சுமந்ததில்லை, வயிற்றில் நீ சுமந்த ஒன்று வைரமுத்து ஆயிருச்சு என்று சொல்லுவாரு.
ஒரு தாய் தான் அந்த ஒரு பிறப்பை நிர்ணயிக்கிறாள், அல்லது ஒரு ஆணின் வளர்ச்சியை நிர்ணயிக்கிற ஒரு இடத்துல தாய் இருக்கிறாள் என்று சொல்லி அந்த கவிதை முடியும். இப்படி இந்த நவீன காலங்கள்லையுமே இந்த உறவுகள் ரீதியா அல்லது பெண் சார்ந்த உறவுகள் ரீதியா நிறைய காத்திரமான படைப்பாக்கங்களில் பெண்கள் பற்றி ஆண்கள் நிறைய பேசியிருக்கிறாங்க என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி. பாடல் வரிகள் மற்றும் கவிஞர்களின் கவிதைகளிலிருந்து பெண்களின் பெருமைகள் எவ்வாறு பேசப்பட்டிருக்கின்றன என்பதை இந்த நிலாமுற்றரங்கில் உரையாக வழங்கிய செல்வி அம்ரிதா ஜெயரஞ்சித் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக ஒரு பாடல் இந்த நிலாமுற்றத்தினை அலங்கரிக்க இருக்கின்றது. அதனை வழங்குவதற்காக அதுர்ஷிகா அவர்களை அழைக்கின்றேன். பெண்
கரோக்கி இசையுடன் அழகிய ஒரு பாடலினை வழங்கிய அதுர்ஷிகா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 49வது நிலாமுற்றமானது இறுதி அங்கத்தினை எட்டி இருக்கின்றது. அந்த வகையில் சர்வதேச மகளிர் தின சிறப்பு நிலாமுற்றமாக இடம்பெற்ற இன்றைய நிலாமுற்றம் தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஆண்களின் படைப்பாக்கங்களில் பெண்களின் பெருமைகள் தொடர்பாக இடம்பெற்றிருந்தது. அந்த வகையில் இன்றைய நிலாமுற்றத்திலே கலந்து கொண்டு உரையாற்றிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இன்றைய நடன ஆற்றுகளை வழங்கிய மாணவிகளுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த சான்றிதழ்களை வழங்குவதற்காக எங்களது வாசர் வட்ட உறுப்பினரும் அதிபருமாகிய சோபா ஜனஜித் ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்த சான்றிதழ்களை பெறுவதற்காக பிரணவா கலாமித்திர மாணவிகளான ஈனா நிவர்த்திகா, அஸ்ரிதா, தஷாயின்யா, அகன்யா ஆகியோரை அழைக்கின்றோம்.